இனிய வணக்கங்கள், அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை சிந்திக்க இருக்கின்றோம். இப்பிரபஞ்ச பெருவழியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பினால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிவிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலன்களாலும் ஆக சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசிராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆக சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்தும் வருகின்றோம், உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம், அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும், பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழி துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரியாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 480வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நன்னெறி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த நன்னெறி தொகுப்பின் சிறப்புரையாக நன்னெறி பற்றி நம்மிடையே இன்று சிறப்புரையாற்ற இணைந்திருக்கின்றார் அன்பு சகோதரி தமிழம்மா விந்திய கௌரி அவர்கள். நிறைய தமிழ் சார்ந்த தமது கருத்துக்களை எப்பொழுதும் தமிழ் நிறைத்திருக்கக்கூடிய அன்பு சகோதரி அவர்கள் ஒரு எழுத்தாளராகவும் கவிஞராகவும் கல்லூரியில் தமிழ் துறையில் இணை பேராசிரியராகவும் பயணித்து வரக்கூடியவர். நிறைய நல்ல விடயங்களை நன்னெறிகளை மாணவர்களிடையே எடுத்து செல்வதில் வல்லவராகவும் இருக்கக்கூடியவர். அன்பு அம்மா அவர்கள் இன்று நம்மிடையே இணைந்து கொண்டு நன்னெறி சார்ந்த சிறப்புரையை நம்மிடையே வழங்க இருக்கின்றார். நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக சிறப்பு பேச்சாளராக இணைந்து கொண்ட தமிழம்மா விந்தியகவரி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் தமிழம்மா விந்தியகவரி அவர்களின் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை நன்னெறி துணை கொண்டு நல்வழிப்படுத்துவோம். நமது வாழ்வின் வழிகளை இன்னும் செம்மைப்படுத்துவோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தில் இணைந்துள்ள சான்றோர் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நன்னெறி என்னும் தலைப்பில் சிறப்புரையாற்ற வாய்ப்பு நல்கிய ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா அவர்களுக்கு மனமகிழ்வோடு வணக்கம். மனிதனாக பிறந்த நாம் எல்லா உயிர்களிடத்தும் அன்பாக இருக்க வேண்டும். அன்பு இல்லாவிட்டால் அனைத்தும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தன் மனத்தில் அன்பு இல்லாதவருக்கும் பிறர் அன்பை பெறாதவருக்கும் மாளிகை, செல்வம், பணியாட்கள், எல்லா வசதிகள் இருந்தாலும் அவற்றால் அவர்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. அன்புதான் மிகவும் முக்கியமான ஒன்று. அன்போடு நாம் வாழ்ந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அதுவே உண்மை. பெரியவர்கள் நம்மிடத்து அன்போடுதான் இருந்திருக்கிறார்கள். அதை நாம் படித்திருக்கிறோம், வாழ்க்கையில் பார்த்திருக்கிறோம். உலக பெரியோர்களின் வாழ்க்கையை பார்த்தால் அவர்கள் எல்லோரும் உலக மக்களின் பயனுக்காக அன்பு செலுத்தி வாழ்ந்தவர்கள் என்பதை நாம் உணர்ந்துள்ளோம். தங்களுக்காக வாழ்ந்தவர்கள் அவங்க கிடையவே கிடையாது. உலகில் இன்பம் அடைவதற்கும் அன்பு வேண்டும், பிறருக்கு இன்பம் கொடுப்பதற்கும் அன்பு வேண்டும். நாம் பிறரிடம் அன்பு செலுத்தி அவர்களுக்கு நன்மை நாடினால்
நம்மிடம் பிறர் அன்பு காட்டி நமக்கு நன்மை செய்வர். இதைத்தான் கிராமத்துல சொல்வாங்க, முன்கை நீண்டாத்தானே முழங்கை நீளும்பாங்க. நாம பிறரிடத்து அன்பா இருந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பமான நிகழ்வு நிகழ்ந்தா ஓடோடி சென்று அவங்களுக்கு உதவி செஞ்சோம்னா, நம்மளுக்கு ஒரு துன்பம்னா அவங்க நம்மளுக்கு செய்வாங்க. மனிதன் எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பினால் வளர்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிக நன்மை அடைகிறான். இதுவே உண்மையான ஒன்று. அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த அறிவு பிறருக்கு பயனுடையதாக இருக்க வேண்டும். அறிவில் நாம் தெளிவுடையவர்களாக இருக்க வேண்டும். அறிவால் தான் இன்றைக்கு இந்த உலகம் வளர்ச்சி அடைந்து நம்மளை வளமையாக்கி உள்ளது. அதனால் நாம் அறிவுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, சிலர் அறிவாக இருந்தாலும் அன்பில்லாமல் இருப்பார்கள். அப்படி இருக்கக்கூடாது. திருவள்ளுவர் திருக்குறளில் கூறியுள்ளார், அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இலார். ஏன் இந்த இடத்துல நான் சொல்றேன் அப்படின்னா, அறிவு வளர வளர நம்ம கிட்ட மனிதநேயமும் அதிகமா இருக்கணும். அப்பதான் மனிதனா நம்மளால நீண்ட காலம் வாழ முடியும். இப்ப நமக்கு ஒரு காய்ச்சல் ஏதோ ஒரு நோயின்னு வச்சுக்கோங்களேன், மனிதர்கள் தான் நம்ம முகம் பார்த்து நமக்கு உடல் நலம் சரியில்லை என்பதை உணர்ந்து உதவி செய்வார்கள். மரம் எவ்வளவோ பயனுடையது தான், ஆனாலும் நம்ம கிட்ட அது பேசாது. அதனோட தன்மை நிறைய நன்மைகளை உயிர்களுக்கு கொடுப்பது தான். ஆனா மனிதனுக்கு ஒன்றுன்றப்போ மனிதர்கள் தான் உதவி செய்ய முடியும். அப்போ எவ்வளவுதான் அறிவு இருந்தாலும் அவங்க மனித நேயத்தோடு இருக்கணும் அப்படின்றத வள்ளுவர் மிக சிறப்பாக வாழ்வியலுக்காக, வாழ்க்கை மேன்மைக்காக திருக்குறளை படைத்துள்ளார். நாமும் அன்பும் அறிவும் நிறைந்த மனிதநேயம் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதராக, புனிதராக இந்த பிரபஞ்சத்தில் வாழ வேண்டும். இன்றைய காலத்துல ஒரு சிலர் கடுஞ்சொல் கொடுஞ்சொல் பேசுறாங்க. அதனாலதான் ஒரு சில கணவன் மனைவியிடையே வெறுப்பு அதிகமாகி அது விவாகரத்துல போய் முடியுது. எப்பவுமே நம்ம சுவாசிக்கிற அந்த மூச்சு காற்று போல இயல்பானதா இன்சொல்ல நம்ம பேசணும். இப்போ கடல் நீர் வெப்பமான சூரியனை பார்த்து பொங்காது. குளிர்ச்சியான சந்திர கதிரை கண்டே அது பொங்கி மகிழ்ச்சியுடன் ஆரவாரிக்கும். மக்கள் இனிமையான சொற்களை கேட்டு மகிழ்ச்சி அடைவாங்க. கடும் சொற்களை கேட்டு ஒரு நாளும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, மகிழ்ச்சியா இருக்க மாட்டாங்க. அப்ப நம்ம கடுஞ்சொல், கொடுஞ்சொல், தீச்சொல் சொல்லவே கூடாது. தமிழ் சொற்கள் எத்தனையோ இனிமையான சொற்கள் இருக்கு. இனிமையான நல்ல சொற்களை தான் நம்ம பேசணும். இவங்க பேச மாட்டாங்களான்னு மற்றவங்க நினைக்கிற மாதிரி நம்ம எப்போ பேசணுமோ அப்ப பேசணும். பேசக்கூடாத இடத்துல பேசவே கூடாது. இன்சொல்லுதான் எப்போதுமே பேசணும். முகத்தை கடுகடு என்று வைத்து கொண்டு பேசினால் பிறர் நம்மை மதிக்க மாட்டார்கள், நேசிக்கவும் மாட்டார்கள் என்பதை உணர்ந்து நாம் இன்சொல் பேசணுமானால் நம் வாழ்வு இன்பமாக இருக்கும். மாமரம் தென்றல் தவழ்ந்து அதன் மீது படும்போது அந்த மாமரத்தில் உள்ள தளிர்கள் அப்படி மிளிர்ந்து போயிருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதே சமயம் சுழன்று அடிக்கின்ற கடுங்காற்று வீசும் போது அந்த மாமரம் தளர்ந்து விடும். அது போலதான் நம்ம கிட்ட மற்றவங்க அன்பா நல்லா பேசும்போது நம்மளுடைய மனநிலை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நாமளும் அதே போல மற்றவர்களிடத்து அன்பா இன்சொல் பேசும்போது அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். தீயவர்கள் கடுஞ்சொல் கொடுஞ்சொல் பேசும்போது நமக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கும். வள்ளுவர் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தீர்க்க தரிசியா சொல்லி வச்சிருக்காரு. தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு. அதனால நாம நம்ம வாழ்க்கையில இனிமையான சொற்களை பேசுவோம். அதுக்கு அடிப்படை நம்மிடத்து முதல்ல உள்ளத்துல ஒரு பரிசுத்தமான நல்ல எண்ணம் இருக்கணும். அந்த நல்ல எண்ணம் தான் நல்ல சொல்லா வெளிவரும். நல்ல சொல் வெளிவந்தால் நாம நல்ல செயல்களையே செய்வோம்.
நல்ல செயல்கள் தான் நம்மளை யார் என்று காட்டும். அந்த செயல்கள் தான் நம்மளை மேன்மைப்படுத்தும், மற்றவர்களுக்கும் வழிகாட்டும். நாம் உலகில் முதல் முதல் முகம் பார்த்தது தாயை, தந்தையை, உறவுகளைத்தான். தாய் தந்தையர் நல்லவர்களாக இருந்தால் நாமும் நல்லவர்களாக இருப்போம். அவர்கள்தான் நமக்கு முதல் வழிகாட்டி. இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்தவர்கள், காலமெல்லாம் கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பவர்கள், நமக்கான முன்மாதிரி அவர்கள். அப்போ தாய் தந்தையர்கள் நல்லவர்களாக இருந்தால் பிள்ளைகளும் நல்லவர்களாக இருப்பார்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பிறருடைய துன்பத்தை பார்த்து நாம் துன்பப்பட வேண்டும். சான்றோர்கள் அப்படித்தான் வாழ்ந்துள்ளார்கள், வாழ்கிறார்கள், இன்னும் வாழுவார்கள். பிறருடைய துன்பத்தை கண்டு தீயிலிட்ட நெய்யை போல உருகி வருத்தமடைந்து அவர்களுக்கு உதவி செய்வார்கள். வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினார். பயிர்னு தான் அவர் கொடுத்திருக்கார். அப்போ நாம நல்ல ஒரு எண்ணத்தோட இருந்தோம்னா பிறருக்கு நல்ல வண்ணம் உதவிகளை செய்வோம். நம்ம இயற்கையை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். நான் இயற்கையை பார்த்து என்னையே சில சமயங்கள்ல நல்ல முறையில நான் வாழ்ந்திருக்கேன். அது மாற்றத்திற்கு ஒரு முன்மாதிரியா இருந்திருக்கு. காக்கையோட குணம் வேப்பம்பழத்தை விரும்பி உண்ணும். நல்லவங்க மற்றவர்களுடைய குறைகளை என்ன செய்ய மாட்டாங்க, பெருசா நினைக்க மாட்டாங்க. அவங்களோட நல்ல குணத்தை பெரிதுபடுத்தி அவங்கள பாராட்டுவாங்க. ஆனா கெட்டவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மனிதர்களுடைய குறைகளையே பார்ப்பாங்க, நிறைகளை பத்தி பேசவே மாட்டாங்க. நாம நல்லதை மட்டும்தான் என்ன செய்யணும், பார்க்கணும். மற்றவர்களிடத்து உள்ள குறைய அவங்க கிட்ட பழகணும் அப்படின்னா இதமா பதமா எடுத்து சொல்லணும். இந்த குறைகளை நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லணும். சிலர்லாம் எப்ப பார்த்தாலும் குறைகளையே தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு நண்பர்கள்னு யாருமே அதிகமா இருக்க மாட்டாங்க. இயற்கையை பார்த்து நாம கத்துக்கணும். இது நல்லது, இது கெட்டது என்பதை இயற்கையே நமக்கு நல்லா சொல்லும். இப்போ வாழை மரம் இருக்கு. அந்த மரம் முதிர்ந்து நல்ல விளைஞ்சு இல்லாம பாதி அளவு தான் நல்லா விளைஞ்சிருக்கு. ஆனா அது வீணாகாது. அதை பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, சமையலுக்கு பயன்படுத்திக்குவாங்க. கூட்டு பொரியல் ஏதாவது வச்சுப்பாங்க. அது போலதான் நம்மளுடைய வாழ்க்கை பயனுடையதா இருக்கணும். இப்ப எட்டி இருக்கு, அது கனிந்து பழமா இருந்தா கூட நாம உண்பதற்கு அது உதவாது. அதனால நாம என்ன செய்யணும்னா, மகிழ்ச்சியோடு பிறருக்கு பொருளை கொடுத்து உதவ வேண்டும். பிறருக்கு துன்பத்தை நாம் தரக்கூடாது. அப்போ நாம முதிர்ந்த அறிவு உடையவர்களாய் இருந்து கோபத்திலும் தானம் வழங்கணும். சிறியோர் அவங்க மகிழ்ச்சியா இருந்தா கூட பொருளை என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. இதை நன்னெறிங்கிற நூல் மிக அற்புதமா விளக்கி உள்ளது. அப்ப நாம இயற்கையை பார்த்து என்ன செஞ்சுக்கலாம், கற்றுக்கொள்ளலாம். எத்தனையோ பழங்கள், காய்கறிகள், கீரை வகைகள், கனிகள் எல்லாமே பயனுடையதா இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையும் பயனுடையதா இருக்கணும். இதுதான் இயற்கை படைப்பினுடைய நல்ல ஒரு நன்னெறி அப்படின்னு நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கடவுள் எல்லாமே கொடுத்துருப்பாரு, ஆனா புத்தி நல்லதா இருக்காது. பணிபுரிகின்ற இடத்துல ஊழல், லஞ்சம் எல்லாமே பண்ணுவாங்க. ரொம்ப வசதியா இருப்பாங்க. பலரை அழித்து அவங்களோட வாழ்க்கைய செம்மையாக்குவாங்க. ஆனா அது மிகப்பெரிய ஒரு பாவ செயல். முதுமலை காஞ்சிங்கிற நூல் ரொம்ப அருமையா சொல்லுது, வளமையோடு இருத்தலை விட உண்மையோடு இருத்தல் மேலானதுங்கிற. நம்ம உண்மையா நேர்மையா இருந்து உயிர்களுக்கு பயனுடைய நல்ல செயல்களை நாம செய்தோம் அப்படின்னா, அதனால நம்ம ஏழையா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா வாழ்க்கை மிக சிறப்பானதா இருக்கும். தவறான வழியில பணத்தை
சம்பாதித்து வளமையோடு வாழ்வது தவறான ஒன்று என்று நமக்கு நல்ல வழிகாட்டியாக அந்த நூல் சிறந்து விளங்குகின்றது. தம்மபதம் அப்படின்னு ஒரு நூல் மிக சிறப்பா நமக்கு சொல்லுது. அது ஒரு நல்ல வழிகாட்டியான நூல். கூரை செம்மையாக வேயப்படாத வீட்டினுள் மழைநீர் பாய்வது போல நன்னெறி பயிற்சி இல்லாத மனத்தினுள் ஆசைகள் புகுந்து விடுகின்றன அப்படின்னு சொல்லு. உண்மைக்கே இது பயனுடைய ஒன்றுதான். நம்ம எப்பயுமே பாதுகாப்பான இடத்துல இருக்கணும். அப்படி பாதுகாப்பான இடத்துல இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மனசுல நிம்மதி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நல்வழியில் நாம் செல்ல வேண்டும். எது நல்வழி அப்படின்றத நம்ம முன்னோர்கள் வாழ்ந்து காட்டியதை நம்ம பார்த்துருக்கோம். பல நல்ல நூல்களும் நமக்கு எடுத்து அழகா சொல்லுது. திருக்குறளை பார்த்தீங்கன்னா அன்பு அறிவு தேற்றம் அபாவின்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு அப்படின்னு சொல்லுது. நான் இந்த திருக்குறளை படித்ததுமே என்னை நாட்குறிப்பில் எழுதி வச்சுக்கிட்டேன், மனப்பாடமும் பண்ணிக்கிட்டேன். காரணம் என்னன்னா யார நல்லவங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்றத அவர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. யார் நல்லவங்க? அன்பு அறிவு தெளிவு அவான ஆசை இல்லாமை ஆகிய 4 குணங்களையும் நிலையாக பெற்றிருப்பவனை நல்லவன் என்று சொல்லலாம் என்கிறார் திருவள்ளுவர். இதைத்தான் புத்தரும் ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு நம்மளுக்கு சொல்றார். ஆசைதான் துன்பத்திற்கு காரணம். இதுல எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு வேண்டாம். ஆசைப்படக்கூடாது. அதுலேயும் பேராசை ரொம்ப ரொம்ப பொல்லாதது, நம்மளை அழித்து விடும். நம்ம கடமையை செய்ய இந்த உலகத்திற்கு வந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு நல்ல வண்ணம் நம்ம வாழணும். அதைத்தான் முன்னோர்கள் நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன் நம்மளுடைய செயல்தான் நம்மளை யாருன்னு காட்டும் அப்படின்னு. சிலர்லாம் இருக்கிறத மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுத்து நல்லா வாழ்வாங்க. மரணத்திற்கு பிறகு நல்ல பேரும் புகழோடும் அவங்க பேசப்படுவார்கள். மனிதர்களுக்கு 2 முறை விமர்சனங்கள் உண்டு. ஒன்று திருமணத்தின் போது பேசுவார்கள், இந்த மணாளன் இந்த மணாட்டி ரொம்ப நல்லவங்க அப்படின்னு பேசுவாங்க. நம்ம அது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கைய அந்த திருமண மண்டபத்திலேயோ இல்லை இல்லத்துல திருமணம்னாலும் பேசுவாங்க. இந்த மணப்பெண் ஒழுக்கமானவள் நல்லவள், மணமகன் ஒழுக்கமானவன் நல்லவன், இவங்க நல்லா வாழணும் அப்படின்னு வாழ்த்துவாங்க. மரணத்திற்கு பிறகு நம்மளோட மொத்த வாழ்க்கை எப்படின்றத விமர்சனம் வரும், இளவு வீட்லேயும் சொல்லுவாங்க. அப்போ நம்மளோட வாழ்நாள் காலையில எழுந்தோம், சாப்பிட்டோம், வேலைகளை பார்த்தோம், ஏதோ பார்த்தோம், இரவுல தூங்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. இருத்தலுக்கும் வாழ்தலுக்கும் வேறுபாடு உண்டு. நாம் அனைவரும் நல்ல வண்ணம் பூமியில் வாழ வேண்டும். அதைத்தான் அருமையா ஒரு குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. திருக்குறள் வாழ்வியலுக்கான ஒரு நல்ல நூல். அதனாலதான் நான் நிறைய குறளை நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன், ஒரு ஊர்ல ஒருத்தர் நிறைய பணத்தை வட்டி கொடுத்து வாங்குவார். நிறைய பிள்ளைங்க அவ்வளோ வசதியா இருந்தாங்க, ஆச்சரியமா இருக்கும் வீடு. அதுவும் பார்த்தோன்னா நான் சிறு வயதுல ஒரு 4-5 படிக்கிறப்போ அவங்க வீட்டை பார்த்துருக்கேன். அவங்க அவ்வளோ வசதியா இருந்தாங்க. இவ்வளோ செல்வமா அப்படிலாம் நினச்சிருக்கேன். அப்போ தெரியாது அவங்க செய்த தொழில். அதுக்கப்புறம் தெரிஞ்ச பிறகு அப்புறம் விசாரித்த போது தெரிந்தது அத்தனை சொத்தும் அழிஞ்சு போய் ஒண்ணுமில்லாம போச்சு. அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது. திருக்குறளை இந்த குறளை படித்த போது எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. நம்ம அநியாயமா கொள்ளையடிச்சு பணம் சம்பாதிச்சு பெரும் பணக்காரரை இருந்தோம் அப்படின்னா அது ஒரு காலத்துல நம்ம கிட்ட இல்லாமலே போகும். ஏன்னா அது அநியாயமா வந்த சொத்து. அதைத்தான் அழகா சொல்லியிருக்காரு. இதை படிச்சதும் நான் ரொம்ப நல்லா இன்னும் கவனமா இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை அப்படிங்கிறார். பிறர் வருந்தி அள அள பறித்து கொண்ட செல்வம் அப்படி பெற்றவரை அளவைத்து விட்டு போய்விடுங்கிறார். உண்மை உண்மை, நான் பார்த்திருக்கேன். நல்ல வழியில் வந்தவை கைவிட்டு போனாலும் பிறகு
நல்ல பலனையே தரும். இப்போ ஒருத்தங்க வந்து தொலைச்சிட்டாங்க ஒரு பொருளை பேருந்தில், அதில் தங்க நகைகள்லாம் பணம்லாம் இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, எங்கள் தாய் மாமா தான், அவங்க சொன்னாங்க, நான் உழைச்ச காசு அது நிச்சயமா வந்து எனக்கு சேரும் அப்படின்னாங்க. அதே போல பொருள், பொன், பணம் எல்லாமே திருப்ப வந்துருச்சு. அதை நான் அவங்க சொல்லி கேட்டிருக்கேன். நான் நல்லபடியா உழைச்சது வரும் அப்படின்னு. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்ம மனம் வந்து நிம்மதியா இருக்கும். நம்ம வந்து பொய் சொல்லல, புறம் பேசல, லஞ்சம், ஊழல் இதெல்லாம் எதுவுமே நமக்கு கிடையாது. யாரையும் வந்து கஷ்டப்படுத்தல அப்படின்னு நம்ம நினைச்சு நல்லா வாழ்றோம்ல, இதுவே கோடி புண்ணியம்தான். உலக நீதி அப்படின்ற ஒரு அறநூல் உலகநாதர் எழுதியது. அவர் சொன்ன 3 கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்துக்க நான் விரும்புகிறேன். ஏன்னா இது ரொம்ப நமக்கு முக்கியமானது. நம்மளுடைய வாழ்க்கையை அது நல்ல வழியில கொண்டு போகும். எப்போதும் நாம இதை மனசுல நினைச்சுக்கணும். மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம்ங்கிறான். நான் ரொம்ப பெருசா நினைக்கிறது ஒழுக்கம். இன்னொன்று ரொம்ப பெருசா நினைக்கிறது பிறர் மதிக்கும்படி வாழணும். அதுதான். அப்போ நாம அன்பா இருக்கணும், அறிவா இருக்கணும், திறமையா இருக்கணும், நல்ல எண்ணத்தோடு நல்ல செயல்களை செய்து இனிமையாக பேசி வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தோமானால் பிறர் நம்மை மதிப்பார்கள். நாமும் மற்றவர்களை மதிக்க வேண்டும். அப்படி மதிக்கல அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்றத நம் முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்காங்க. மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம், வாழாமல் பெண்ணை வைத்து திரிய வேண்டாம்ங்கிறார். இன்னைக்கு விவாகரத்து நிறைய இருக்கு அப்படின்னா காரணம் என்ன? ஆணும் பெண்ணும் புரிந்து கொள்ள வேண்டும். குறையில்லாத மனிதர்கள் யாருங்க? சில சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். மனிதனுடைய இயல்பு தான். 100% நம்ம வந்து முழுமையான மனிதர்களை இருக்கவே முடியாது. ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதாவது சிறு குறைகள் இருக்கத்தான் செய்யும். அதை ஏற்றுக்கொண்டுதான் நம்ம வாழணும். அப்படிதான் வாழ முடியும். வாழணும், அதுதான் நல்ல ஒரு வாழ்க்கை. அதைத்தான் முன்னோர்கள் பார்த்து அனுபவத்தை உணர்ந்து தமிழ் புலவர்கள் அதை எழுதியிருக்காங்க. வாழாமல் பெண்ணை வைத்து திரிய வேண்டாம். கணவன் மனைவியை நல்லபடியா வாழ வைக்கணும். மனைவியும் கணவனிடத்து உண்மையான அன்பு கொண்டு நல்லபடியா குடும்பத்தை நடத்த வேண்டும். அதே போல ஆண்களுக்கு குறிப்பா சொல்றாரு, இரு தாரம் ஒரு நாளும் தேட வேண்டாம். பெண்களுக்கும் அதே தான். இன்றைய காலத்துல இது கலியுகம், துன்பமான யுகம். பெண்களுக்கும் 2 தாரம். ஆண்களுக்கு சொன்ன மாதிரி பெண்களும் அந்த செயல்களை என்ன செய்யக்கூடாது, செய்ய கூடாது. அதை நம்ம மனசுல ரொம்ப பதியணும். ஒருத்தர் நாம மனைவி ஒருத்தி தான், கணவனா ஒருத்தர் தான் அப்படின்னு இருந்தா வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியானதா இருக்கும். நம்மளோட அகமும் புறமும் ரொம்ப உன்னதமா இருக்கும். சிலர் இன்றைய காலங்கள்ல ஒரு சின்ன ஒரு குறை இருந்தாலோ இல்ல ஏதாவது நடந்துச்சாலோ உடனே ஏன் நம்ம இருக்கிறோம், இந்த உலகத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு இன்றைய சமூகத்தில் உள்ள இளைஞர்கள் பெரும்பாலும் நினைக்கிறாங்க. பெண்களும் அதே போலதான் நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் நினைக்கவே கூடாது. தாயோட கருவுல நாம தனியாத்தான் இருந்து வந்தோம். ரெட்டை குழந்தைங்க தவிர நம்மளும் தனியாத்தான் இருந்து வந்தோம். இறக்கும் போது நமக்கு மரணம் தனிதான். யாருக்காகவும் இறக்குறது இல்லை. உடனேவும் கோடியில ஒருத்தர் வேணா பிரிவு துயர் தாங்காம இறப்பாங்க. நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சது இதுதான். தனியாக நீந்தி கரை சேர கற்றுக்கொள், யாரும் இறுதி வரை நம்மோடு பயணிக்க போவது இல்லை. உண்மைதான். யாரோட எந்த ஒரு அன்புக்காகவோ எதுக்காகவோ நம்ம ஏங்கி நிக்க கூடாது. அப்படி ஏங்கி நின்றோன்னா தளர்ந்து போயிடுவோம். எதிர்பார்க்காத பிறரிடத்து நம்ம அன்பா இருக்கணும். அதுதான் நம்மளை நல்வழிப்படுத்தி செல்லும். இல்லாட்டா மனசு வேதனையாத்தான் இருக்கும். அதே சமயம் நம்மளோட எந்த ஒரு வேலையும் எப்படி இருக்கணும் அப்படின்னா முழுமையா இருக்கணும். நான் நினைப்பேன், எந்த ஒரு வேலையும் முறையா செய்யணும், முழுமையா செய்யணும், முதல்ல செய்யணும் அப்படின்னு நினைப்பேன். இதைத்தான் நெல்சன் மண்டேலா சொல்லியிருக்காரு. எவன் ஒருவன் ஒரு செயலை பாதியில் கைவிடாமல் முழுமையாக செய்கிறானோ அவனே வெற்றியாளன் ஆகிறாங்கிறார். அவர் எவ்வளோ அரிய பெரிய காரியங்களை, மகத்துவமான காரியங்களை செய்திருக்காரு அப்படின்றத நாமெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? அதனால எப்பவுமே நம்ம மனசுல இதை நினைப்போம். ஏற்றுக்கொண்ட பணிகளை சிறப்பாக நம்ம செய்யணும்.
முன்னோர்கள் அப்படித்தான் நம்மளுக்கு வழிகாட்டிட்டு போயிருக்காங்க. நிறைய நேரம் நமக்கு இருக்கு, 24 மணி நேரம் எல்லாருக்கும் தான். ஆனா அறிஞர்கள், ஞானிகள், தியாகிகள், தொண்டு செய்கிறவங்க, அவங்களாம் எவ்வளவோ செஞ்சுருக்காங்க. சாதனையாளர்கள் எவ்வளவோ செஞ்சுருக்காங்க. சிலர் மட்டும் நேரம் இல்லை அப்படி சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. நம்ம திட்டமிட்டு வாழ்ந்தோம்னா நேரம் நமக்கு இருக்கத்தான் செய்யுது. அப்போ நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நல்ல நல்ல ஆன்மீக நூல்களை நம்ம படிக்கணும். இளம் வயதில் படிக்கக்கூடாது, முதுமை அடைஞ்ச அப்புறம் தான் படிக்கணும்னு சிலர் நினைக்காங்க. அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா அந்த நூல்களில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளை வாழ வைக்கும். நம்ம நல்லா வாழ்ந்தோன்னா நம்மளை பார்த்து மற்றவங்க வாழ்வாங்க. இப்போ விவிலியம் சொல்லுது, பிறர் பசித்திருக்க நீ புசியாதே அப்படிங்குது. எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை தெரியுமா? மன்னிக்கவும், இஸ்லாம் மதம் சொல்லியது பிறர் பசித்திருக்க நீ புசியாதே அப்படின்னு சொல்லி உள்ளது. படிச்சிருக்கேன். இதை படித்ததுமே நம்ம என்ன நினைப்போம், நம்ம ஒரு உணவு திங்கும்போது மற்றவர்கள் இருந்தால் கொடுத்து நாம் என்ன செய்வோம், உண்போம். நம்ம விவிலியம் சொன்னது எனக்கு பிடிக்கும். பைபிள், அதில் உள்ள நிறைய வாசகங்களை நான் எழுதி வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 35 வாசகத்தை நான் எழுதி வச்சிருக்கேன். கேலண்டரில் இருந்தது, அற்புதமான ஒரு நண்பர் கொடுத்தாரு. நான் அதில் உள்ள அத்தனையும் எழுதி வச்சுக்கிட்டேன். நிறைய மனப்பாடம் பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு 3 மட்டும் நான் சொல்கிறேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த வாசகத்தை சர்ச்சில் மற்ற இடங்கள்ல எழுதி போட்டிருக்கப்போ நான் படித்தேன்னா நான் நினச்சிப்பேன், நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நான் நினைப்பேன். இயேசுவோட தோற்றத்தை பார்த்தாலே என்னோட மனசு அமைதியாக இருக்கும். ஏன்னா அந்த தோற்றம் நம்மளை அப்படி மாற்றிடும். அதே போல உன்னுள் இருக்கும் வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாக இரு அப்படின்னு இருக்கும் வாசகம். ரொம்ப எனக்கு பிடிக்கும். சில சமயம் சோம்பி நான் படிக்கலை, நான் பாட்டுக்கு இருந்துட்டேன்னா இந்த வாசகத்தை நினச்சேன்னா நான் உற்சாகமாக பணிகளை செய்ய ஆரம்பிச்சிடுவேன். அதே போல் ஒரு வசனம் பாவ செயல் செய்யக்கூடாது அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். நல்ல ஒரு வாசகம். நம்ம பொய், களவு, காமம், கோபம், வஞ்சம், சூது, புகழ்தல், இகழ்தல், பொறாமை, புறங்கூறுதல், இந்த மாதிரி கெட்ட எண்ணம், சொல்லு, செயல், இதெல்லாம் இந்த பஞ்சமா பாவங்கள் எதுவுமே நம்ம செய்யாமல் இருக்கணும். அப்போ அந்த வாசகம் நம்மளை வழி நடத்துது. அது சிறப்பான ஒன்று. நம்மளுக்கு ஒரு ஆசை வந்துச்சுன்னா நம்ம நினச்சிக்கணும், ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு புத்தர் சொல்லியிருக்காருல்ல அப்படின்னு நம்ம செஞ்சுக்கணும், நினைக்கணும். ஒருத்தங்க பசிச்சு வர்றப்போ எதுவுமே நினைக்காம கொடுத்துருக்கேன், இருந்தாலும் அப்புறம் நினச்சிப்பேன், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. மணிமேகலையில் படித்தது. மணிமேகலை எல்லாருக்கும் உணவு அள்ளி 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 கொடுப்பா. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. ஆமாம், உண்மைதான். இதற்கு அருமையான ஒரு கதை நான் சொல்கிறேன். கதைனாலே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் வயதான ஒருத்தர் மெலிஞ்சு போயிருக்காரு. அவருக்கு ரொம்ப பசினா அப்படி ஒரு பசி. சாப்பிட்டு 2-3 நாட்கள் ஆயிடுச்சு. யாராவது உணவு தருவாங்கன்னு பல வீடுகள்லையும் கேட்குறாரு, யாருமே உணவு தரலை. சரி, இந்த ஊரில் உள்ளவங்க யாருமே உணவு தரமாட்டேங்கிறாங்க, நம்ம கொஞ்சம் தொலை தூரமாக இருந்தால் கூட அந்த காட்டில் போய் அங்கே ஏதாவது பழங்கள் கிடைச்சா நம்ம திங்கலாம் அப்படின்னு நினச்சி அவர் அந்த காட்டு பகுதிக்கு போகிறாரு. அப்படி போன போது அங்கே பழங்கள்லாம் இருக்குது. ஒரு கனியை, கீழே கிடந்த கனியை எடுக்கிறார், திங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கனியை அவர் எடுக்கும்போது அங்கே உள்ள குரங்குகள்லாம் இந்த காடு எங்களுக்கு சொந்தமானது, இதில் உள்ள கனிகள்லாம் எங்களுக்கு சொந்தம், நீ மனிதர், அதனால் நாட்டுக்குள்ளே போய் அவங்கக்கிட்ட உணவு வாங்கி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுருது எல்லாம். இவருக்கு என்ன செய்யன்னு தெரியல. அந்த பக்கம் போன நரிக்கிட்ட கேட்குறாரு, அது உதவி செய்யலை. என்ன செய்யன்னு தெரியாமல் பசியில் அவரால் நடக்க முடியல. அப்படியே குனிந்து வயிறை பிடிச்சிட்டேவும் அவர் தள்ளாடி, பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது, அந்த அடிப்பகுதியில் இடம் இருக்குது, அதில் உட்காந்துட்டு அந்த மரத்தில் சாய்ந்து கொள்கிறாரு. அவருக்கு பசி மயக்கத்தில் கண் அப்படியே மூடுது. அப்போ 1/4 பங்கு மட்டும் கண் திறந்துருக்கு. அப்போ பார்க்குறாரு, ஒரு முயல் அங்கும் இங்கும் ஓடுது.
அதுக்கு பிறகு அது என்ன செய்யுது அப்படின்னு இவர் பார்க்குறாரு. அங்கே உள்ள காஞ்ச இலைகளை எல்லாம் எடுத்து போட்டு, சின்ன சின்ன குச்சிகள்லாம் எடுத்து போட்டு, ஓடி ஓடி எங்கிருந்தோ எப்படியோ கிடைச்ச தீப்பெட்டியை எடுத்து தீயை பொருத்தி வச்சுட்டு ஓடி வந்து சொல்லுது, இந்த நெருப்புல நான் விழுந்துருவேன், என்ன உணவா நீ உண்டு, நீ உயிரோட நீ நல்லா வாழு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெருப்புக்குள்ள அந்த முயல் விழுந்துருது. ஆனா சட்டுன்னு அதனோட காதை பிடிச்சு தூக்கிறாங்க. அவங்க யாரு அப்படின்னா, அவர் யாரு அப்படின்னா, அவர் தான் கடவுள். இந்த கடவுள் சொல்றாரு, மனிதர்கள் யாருமே எனக்கு வந்தது யாரு? கடவுள். எனக்கு உணவு கொடுக்கல. இந்த வனப்பகுதியிலையாவது கிடைக்கிற பழத்தை திங்கலான்னா இங்க உள்ள உயிர்களும் எனக்கு கொடுக்கல. நீ சிறிய உயிர், உன்னால கொடுக்க முடியல, ஆனால் உன்னையே கொடுத்து என்னோட உயிரை நீ வாழ வைக்கணும்னு நினைச்சேல, உன்னுடைய இந்த உயர்ந்த எண்ணத்துக்காக நீ ஆகாயத்துல நிலவுல போய் இரு, இந்த மக்களெல்லாம் உன்னை பார்க்கட்டும், உன்னோட உயர்வான எண்ணத்தை செயலை நினைக்கட்டும் அப்படின்னு தூக்கி அந்த முயலை எரிஞ்சாராம். நிலவுல அந்த முயல் போய் சேர்ந்ததான். அந்த உருவம் நிலவுல இருக்கும் அப்படின்னு ஆன்மீக புத்தகத்துல ஏதோ ஒரு நாட்டு கதை நான் படிச்சிருக்கேன். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி படிச்ச ஞாபகம். இப்போ இந்த கதையை படிச்ச போது எனக்கு நினைச்சது, நாமளும் முடிஞ்ச போதெல்லாம் உதவி செய்யணும். ஒன்று, நம்ம எண்ணத்தை நல்லதா ஆக்கிக்கணும். உயர்ந்த எண்ணம் நம்ம கிட்ட இருக்கணும். மனிதர்களிடத்து அன்பா இருக்கணும். எதிரியா இருந்தா கூட கொஞ்சம் நம்ம அதை ஒதுக்கி வச்சுட்டு, பகைமை ஒதுக்கி வச்சுட்டு, அவர்களுக்கு தேவையான உதவிய இன்முகத்தோடு நம்ம உண்மையான ஒரு அன்போடு செய்யணும். இப்போ நான் சொன்னலையே, இயற்கையை பார்த்து நாம கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த முயல் அந்த கதையே ஆனாலும் அந்த கதை தான் நம்மளை வாழ வைக்குது, நல்வழிப்படுத்துது. நன்னெறி அப்படிங்கிறது நல்வழியில செல்லுங்க, அந்த நல்ல வழி இது இது அப்படின்னு நம்மளுக்கு பெரியவங்க நூல்கள் சொல்லுது. அப்ப அந்த ஒரு கதை என்னுடைய மாணாக்கர்களுக்கு நான் அந்த கதையை சொல்லுவேன். நேரம் கிடைக்கிறப்போ பாடத்தை நடத்தி முடிச்சுட்டாமா கதை சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டாலும் சொல்லுவேன், கேட்கலாட்டாலும் நேரம் இருந்தால் நான் சொல்றேன் அப்படின்னு. இது போல நிறைய கதைகளை நான் படிச்சு வச்சிருக்கேன். நான் சொல்லுவேன். அந்த கதைகள் மாணாக்கரை நல்வழிப்படுத்தும், நம்மையும் நல்வழிப்படுத்தும். அப்போ மனிதனாக பிறந்த நாம் மனித நேயத்தோடு மக்களுக்கு, உயிர்களுக்கு நம்ம எப்பவுமே உதவியா இருக்கணும். அதுதான் வாழ்வினுடைய லட்சியமாகவும் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, மிக சிறப்பான ஒன்று என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மனிதர்களும் நம்ம பார்த்துருக்கோம், நல்லவங்க தான். எல்லா மனிதர்களும் நல்லவங்க தான். அதில் நல்லவங்க கெட்டவங்கன்றது சூழலை பொறுத்து இருக்கும், அவங்களோட குணத்தை பழக்க வழக்கத்தை பொறுத்து இருக்கும். சிலர்லாம் நம்ம பார்த்துருப்போம் வாழ்க்கையில், அவங்கள பற்றியே ரொம்ப பெருமையாக எப்போதும் பேசுவாங்க. தான் தான் உயர்வு, தன்னை விட யாரும் இல்லை அப்படிலாம் பேசுவாங்க. நான் இந்த திருக்குறளை படித்த போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத நினச்சிக்கிட்டோம். நம்மள அறியாமல் சில சமயம் சொன்னோன்னா, இல்லை இனிமேலாம் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்ற எண்ணத்தை உருவாக்குனது. நமக்கு ஒரு புலன் அடக்கத்தை, அவை அடக்கத்தை, தன்னடக்கத்தை கொடுத்தது இந்த குறள் தான். வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை. எப்போதும் தன்னை மிஞ்சியவர் இல்லை என்று எண்ணி பெருமை கொள்ளாதேங்கிறார். எப்போதும் நன்மை தராத தீய காரியங்களை செய்யவும் நினைக்காதேங்கிறார். செய்த நன்மையை சொல்லாதே அப்படின்னு திருவள்ளுவர் நமக்கு சொல்றார். சிலர்தான் செய்வாங்க, ஆனா சொல்லி காட்டுவாங்க, பலரிடத்து சொல்லுவாங்க. அது மனசுக்கு நம்ம கொஞ்சம் வேதனையா இருக்கும். இந்த தவறை செய்தவர்கள் இனிமே செய்ய கூடாது, அதுக்கு செய்யாம இருந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு நான் நினைப்பேன். அவ்வாறு சொல்வதன் மூலம் என்ன நிகழும்ன்றத நுட்பமா நமக்கு திருவள்ளுவர் சொல்லித்தராரு. எதிரியானவன் தீமை விளைவதை எதிர்பார்த்து கொண்டிருப்பான்ங்கிறது. இது உண்மைதான். தீமையை எடுத்து சொல்ல சந்தர்ப்பம் நோக்கி இருப்பான்ங்கிறாரு. சரிதான், எப்படா இவங்க தப்பு செய்வாங்க, அதை சுட்டி காட்டலாம் அப்படின்னு இருப்பாங்க. மேலும் தீமைகளை செய்யாமல் இருக்க வேண்டும். தீமை செய்தால் அவன் செய்த நன்மைகள் மறந்து போகும். 10 நல்லதை செஞ்சுட்டு 11வது அறிந்தோ அறியாமலோ ஏதோ செஞ்சிட்டோம்னா நம்மளை மதிக்க மாட்டாங்க, நம்ம செய்ததெல்லாம் மறந்துடுவாங்க.
குறை பேச ஆரம்பிச்சிருவாங்க கொஞ்சம் பேர். அதனால ஒருவனுக்கு தன் பெருமை பேசலும் அதிகாரத்தாலோ செல்வத்தாலோ தீமை செய்தலும் இவ்விரண்டுமே அழிவை உண்டாக்கி விடுங்கிறார். அதனால நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். செய்த உதவிய நம்ம சொல்லி காட்ட கூடாது. அது நமக்கே சில சமயம் தீமையை உண்டாக்கும். அதனால நம்ம நல்லதை செய்யணும், செய்ததை சொல்லி காட்டக்கூடாதுன்ற அந்த எண்ணத்தை நாம் என்ன செஞ்சுக்கணும், வளர்த்து வச்சுக்கணும். இன்னும் சில நற்பண்புகளை எல்லாம் நாம வளர்த்துக்கணும். அது என்ன அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில நாம யாரோட பழகணும், யாரோட பழகக்கூடாது அப்படின்றத நூல்களும் சொல்லியிருக்கு, நம்ம உறவுகளும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அதில் ஔவையாரோட நூல்கள் எல்லாமே படிச்சிருக்கேன், அருமையா இருக்கும். அவங்க ரொம்ப வாழ்வியலை பார்த்து எழுதியிருக்காங்க. அது நம்மளை நல்வழிப்படுத்தும். இன்றைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பிள்ளையா இருப்பாங்க, ஆனா கெட்டவங்களோட சேர்ந்து மொத்தத்துக்கு அழிஞ்சு போயிடுவாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், இப்படியெல்லாம் அழிச்சிருவாங்களா அப்படின்னு. ஆனா நான் பார்த்துருக்கேன். அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி தரணும், நண்பன்ற பேர்ல அழிக்கிறவங்களும் உண்டு, நண்பன்ற பேர்ல வாழ வைக்கிறவங்களும் உண்டு. அப்போ அந்த நண்பன் அந்த தோழி நல்லவரா அப்படின்றத நம்ம அறிந்து கொண்டு தான் பழகணும். இல்லாட்டா வாழ்க்கையே நரகமாயிரும். வேறெங்க நரகம், இங்கே தான் நரகம். அப்போ யாரோட சேரணும் யாரோட சேரக்கூடாதுங்கிறத மூதுரை என்ற நூல்ல ஔவையார் நம்மளுக்கு எளிமையா சொல்லி தந்திருக்காங்க. இதை நாம மனசுல நினைச்சு நல்ல வண்ணம் வாழணும். எனக்கு ரொம்ப பிடித்த அந்த பாடல், நல்லாரை காண்பதுவும் நன்றே, நலமிக்க நல்லார் சொற் கேட்பதுவும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்றுங்கிறார். நல்லவங்களோடு நம்ம உறவு வச்சுக்கணும், அவங்க நம்மளை நல்வழிப்படுத்துவாங்க. அப்போ நாம நல்லா வாழுவோம். நாம நல்லா வாழ்ந்துட்டோம் அப்படின்னா மற்றவர்களையும் வாழ வைப்போம், வாழ வைக்க வேண்டும். அதுதான் பிறப்பினுடைய ஒரு நோக்கம். நம்ம வாழ்க்கையில் அதை லட்சியமா நாம எடுத்துக்கணும். நாமும் வாழணும், மற்றவர்களையும் வாழ வைக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு நல்லது கெட்டதை நாம சொல்லித்தரணும். சில பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, சில பிள்ளைங்க நல்லா படிக்க மாட்டாங்க. அப்போ படிப்பினுடைய அவசியத்தை நம்ம எடுத்து சொல்லணும். 70 பேருக்கு நான் சொல்றேன் அப்படின்னா 7 பேராவது கேட்பாங்க, நல்லா வாழ்வாங்க. அதுதான் உண்மை. சொல்லாம இருக்கக்கூடாது, சொல்லாம இருக்கிறது தான் தவறு. சொல்ல 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 அவங்க கேட்டு 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 அவங்களோட மனம் மாற்றம் அடையும், நல்வாழ்வு வாழ்வாங்க. என்றைக்காவது அன்னைக்கு அவங்க சொன்னாங்கல்ல அது சரிதான் அப்படின்னு நினைப்பாங்க. நல்ல நூல்களை படிக்கும்போது அந்த பாடல் இப்படித்தானே கருத்து சொல்லுது அப்படின்னு நாம நினைப்போம். ஔவையாரே சொல்றாங்க, நல்லதை சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, தீயாரை காண்பதுவும் தீதே, திருவற்ற தீயார் சொற் கேட்பதுவும் தீதே, தீயார் குணங்கள் உரைப்பதுவும் தீதே, அவரோடு இணங்கி இருப்பதுவும் தீதுன்னு எழுதியிருக்காங்க. எவ்வளோ அருமையான ஒரு பாடல் தெரியுமா? தீயவரோடு சேர்ந்தோன்னா நம்மளை அறியாமலே ஒரு 3 ஆண்டுகள் பழகிட்டாங்கன்னா அவங்க புத்தி உங்களுக்கு வந்துடும். உளவியலே அப்படித்தான் இருக்கு, உண்மைதான். நான் கண்கூடா பார்த்துருக்கேன். நல்ல பிள்ளைகளா இருப்பாங்க, பொல்லாத பிள்ளைகளோட சேர்ந்து பல ஆகிருவாங்க. சில பிள்ளைங்க அப்புறம் சரிப்படுத்திப்பாங்க, சில பிள்ளைங்க அப்படியே இருப்பாங்க. இதை நாம பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும். யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க, எது நல்லது எது கெட்டது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. அறிவுனா என்ன? இன்றைய காலத்திற்கு ஏற்ப நல்லா வாழ்றது, உலகம் எப்படி இயங்குகிறது என்பதை அறிந்து வாழ்வது, அதுதான் அறிவு. இன்னைக்கு கணினி இல்லாம வாழ்க்கை இல்லை. ஆனா நம்ம கையில உள்ள அந்த தொலைபேசியில எவ்வளவோ நல்லது இருக்கு. நல்லதை மட்டும் பயன்படுத்தணும், கெட்டதை பயன்படுத்தவே கூடாது, பார்க்கவே கூடாது, கேட்கவே கூடாது. ஆனா இன்னைக்கு கெட்டதை தான் என்ன செய்யறாங்க, பார்க்கறாங்க கேட்கறாங்க. அது அவங்களுடைய தவறு. பெரியவங்க எவ்வளோ சொன்னாலும் இளைஞர்கள் சிலர், பெண்கள் சிலர் கேட்பதில்லை, கேட்கணும் அப்படிங்கிறாரு நம்மளுடைய ஔவையார். அவங்க சொன்னா சரியா இருக்கும், ஏன்னா அது அனுபவ மொழி.
அடுத்து ஒவ்வொரு மனிதனிடத்தும் ஏதாவது ஒரு திறமைகள் இருக்கும். அந்த திறமைகள் எது அப்படின்றத நாம கண்டுபிடிச்சுக்கணும். இப்போ நான்லாம் என்னோட திறமை அப்படின்னு நினைக்கிறது, பேசுறது ரொம்ப பிடிக்கும், நல்ல நல்ல நூல்களை படிக்கிறது பிடிக்கும். ரொம்ப பிடிச்சது சிறுகதை எழுதுறது, ஹைக்கூ கவிதை எழுதுவேன், கவிதைகள் எழுதுவேன், புதினம் எழுதுவேன். எனக்கானது இதுதான் அப்படின்னு, எனக்கு இது நல்லா வரும், எனக்கு பிடிக்கும், மகிழ்ச்சியா நான் செய்வேன் அப்படின்னு நான் தெளிவா இருக்கேன். எனக்கு வராததை நான் செய்யவும் மாட்டேன். எனக்கு வராது அப்படின்னு சொல்லிடுவேன். அப்படி ஒவ்வொரு மனிதர்களும், சிலருக்கு ரொம்ப சமைக்க பிடிக்கும், நல்லா சமைப்பாங்க. சிலர் ரொம்ப நல்லா நாட்டியம் ஆடுவாங்க, விளையாட்டுல ரொம்ப நல்லா வருவாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கு அறிஞர்கள், விஞ்ஞானிகள், மருத்துவர், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். முதல்ல மனிதனாக பிறந்தவன் அவங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்களையே ஆராய்ச்சி பண்ணி இது எனக்கு நல்லா வருதுன்றத அதை பிடித்து கொண்டு அதில் தன்னை வளர்த்து கொண்டு அவங்களும் வாழ்ந்து அந்த திறமையை மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுத்து வாழ வைக்கணும். நான் சிறுகதை எழுதுறதுனால நிறைய மாணாக்கர்களுக்கு சிறுகதை எழுதுறது எப்படின்றத நான் சொல்லி கொடுத்துருவேன். ஏன்னா நம்ம கற்றுக்கிட்டதை மற்றவங்களுக்கு சொல்லித்தரணும். சில பிள்ளைங்கள்லாம் கற்றுக்கிட்டு சிறுகதை எழுதி பரிசெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா அதற்கான உதவிகள்லாம் அவங்களுக்கு இப்படி எழுதணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்கள் பரிசு வாங்கி வந்தபோது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போது நம்மளோட திறமைகள் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, இயற்கையை பார்த்து நாம் கற்றுக்கணும்னு. சிறுபஞ்ச மூலம் அப்படின்ற நூலில் ஒரு பாடல், ஆனால் நான் கருத்தை சொல்கிறேன். தூக்கணாங்குருவியினால் கட்டப்படும் கூடும், தூக்கணாங்குருவி கூட நிறைய கூட நான் வைகை டேமில் வச்சு என் பிள்ளைகளுக்கெல்லாம் காட்டி தொட்டு நான் பார்த்துருக்கேன். ஒரு மரத்தில் நிறைய தூக்கணாங்குருவிகள் கூடு தொங்கிட்டே இருந்துச்சு. முதல் பொறியாளர் அவராக தான் இருக்கணும். எவர் என்றால் தூக்கணாங்குருவி தான். உயர்தினையாக நான் இப்போ சொல்கிறேன். அவ்வளோ அழகாக அந்த தூக்கணாங்குருவி கூடு கட்டியிருக்கும். கொஞ்சம் இடவெளை இருக்கும், அதுக்குள்ளே அது போகும். எவ்வளோ காற்றடிச்சாலும் நல்லா ஆடும், ஆனால் அந்தி கீழே விழாது, மழைநீர் உள்ளே போகாது. தனக்கான ஒரு இருப்பிடத்தை ரொம்ப அருமையாக தானே முயற்சி செஞ்சு அது கெட்டிக்கிட்டு மகிழ்ச்சி அது நல்லா வாழுது பாருங்களேன். அதை பார்த்து நம்ம கற்றுக்கணும். எலி வலை ஆனாலும் தனி வலை வேணும்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. அயராது படிக்கணும், நல்ல ஒரு வேலைக்கு போகணும், அந்த தொழிலை ரொம்ப நல்ல அர்ப்பணிப்புணர்வோடு பார்க்கணும். நமக்கான ஒரு இல்லத்தை நம்ம என்ன செய்யணும், கட்டிக்கணும், மகிழ்ச்சியாக வாழணும், வாழ வைக்கணும். அந்த தூக்கணாங்குருவி தனக்கான ஒரு இருப்பிடத்தை உருவாக்கி தானும் தன்னோட அந்த உறவுகளோடு அது நல்லா வாழுது. பெரும் எறும்புகளால் செய்யப்படும் அரக்கும், எறும்புகள் தனக்கானதை உருவாக்கிறது. பட்டுப்பூச்சியால் நூற்கப்படும் நூலும், தேனீக்களால் செய்யப்படும் தேன் கூடும், தோர் புழுவால் செய்யப்படும் கூடும் வேறு எவராலும் செய்ய முடியாது. எல்லாராலும் எல்லாவற்றையும் செய்ய முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு துறையிலும் வல்லமை இருக்கும்னு பாடல்ல சொல்லியிருக்காங்க. இதை படித்த உடனே இன்னும் எனக்கு புரிதல் அதிகமாக இருந்துச்சு. நான் சில சமயம் இசையோடு நல்ல பாட நம்மளுக்கு தெரியலையேன்னு நினச்சிருக்கேன். அப்புறம் நினச்சிக்கிட்டேன், நம்ம பயிற்சி எடுக்கலை சிறு வயதுல இருந்து, அதனால தெரியலை அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அப்போ தவறு என்னுடையது. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் திறமை எதுவோ அதை தெரிந்து நாம் அதில் பயணித்தோம் அப்படின்னா அதில் நாம் முதன்மையான இடத்துல வருவோம். நம்மளால் நிறைய பேருக்கு அதனால் நன்மை கிட்டும். அதனால் நம்ம இந்த மாதிரி நம்மளோட திறமைகளை என்ன செஞ்சுக்கணும், வளர்த்துக்கணும். அது மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து. நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானதை ஒன்றை கடைபிடிக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அது என்ன அப்படின்னா, கால தாமதத்தோட எந்த செயல்களையும் செய்யக்கூடாது. விதுர நீதி அப்படின்ற ஒரு நூல் படித்தேன். மகாபாரத்தில் ஒரு விதுரர், அவர் மிகப்பெரிய ஒரு ஞானி, அறிவு களஞ்சியம், எந்த ஒரு பிரச்சனாலும் நல்ல ஒரு தீர்வு சொல்வார். அவரோட நூலில் சொன்னது இதுதான். காலம் தாழ்ந்து நம்ம ஒரு செயலை செய்யும் போது குற்றங்கள் உருவாகும்னு எழுதியிருப்பார்.
ஏன் அப்படின்னா, தாமதமா செஞ்சப்போ, ஏன் இப்படி தாமதமா செஞ்சுட்டு வர்றீங்கன்னா, அதுக்கு காரணம் சொல்றதுக்கு பொய் சொல்லிருவோம். அதனால குற்றம் நிகழும். வேற வேற பிரச்சனைகள்லாம் உருவாகும். அதனால நம்ம வந்து காலதாமதமா எந்த செயலையும் செய்யக்கூடாது. திட்டமிடுதல் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். முறையா நம்ம வந்து திட்டமிட்டோம்னா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இப்போ அதிகாலையில ஒரு 1 மணி நேரம் தாமதமா எழுந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா நம்மளுக்கு அன்றைய நாள் முழுதும் கஷ்டம்தான். இப்ப நம்ம ஒரு பணிக்கு செல்றோம். கடைசி பஸ்ஸுக்குன்னு நம்ம திட்டமிட்டு போறோம். அந்த கடைசி பஸ் வரல அப்படின்னா, எல்லாமே தாமதமாகி நம்மளுக்கு பிரச்சனை உருவாகும். கடைசி பஸ்ஸுக்கு முந்தின பஸ்ஸு, அத நம்ம நெனச்சு போனோம்னா, அது வரலாற்ற கூட அடுத்து வரும், நம்ம போயிரும். அப்ப எதையுமே வந்து நம்ம திட்டமிட்டு நம்மளோட பணிகள நம்ம செய்தோமானால் சிறப்பா வாழலாம். ஒரு சின்ன ஒரு நோட்ல இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டிய பணிகள் அப்படின்னு சொல்லி எழுதி 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 வச்சுக்கிறணும். என்னென்ன நான் செய்வேன், என்னென்ன பணிகளை முடிச்சிட்டோமோ அதை நம்ம வந்து குறிச்சு வச்சுக்கணும். முடிக்காத பணியை நம்ம வந்து முடிச்சுக்கணும். நேர மேலாண்மை எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். இப்பவே செய்யக்கூடிய பணி எது அதை செஞ்சிடணும். மாலைக்குள்ள செய்யறது செய்யணும். நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னா சரி, இன்னைக்கு உரிய பணிகளை செய்துட்டு நாளைக்கு உரியதை அப்புறம் இரவுல உட்காந்து பார்ப்போம் அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். அப்படி மறுநாளைக்குரியதை முதல் நாளே நம்ம வந்து பணிகள்லாம் முடிச்சிட்டோம்னா நிம்மதியா இருக்கும். ஒரு சாதனையாளர் எழுதியதை நான் படித்தேன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாளைக்கு நம்ம என்னென்ன பண்ண போறோன்றத இன்று இரவு முடிவு பண்ணிட்டு தூங்குவதற்கு முன்பு நம்மளோட மூளை அறைகளுக்கெல்லாம் ஓய்வு கொடுத்து நம்ம நிம்மதியா தூங்கணுங்கிறார். அதை படிச்ச உடனே இவர் சொன்னது சரிதான் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். இன்னும் ஒரு நூல்ல நான் படிச்சேன். நாளைக்கு இருப்போமோ இருக்க மாட்டோமோ தெரியாது, இன்னைக்கு வேலையை முடிச்சிருவோம் அப்படின்னு எழுதியிருந்தாரு. அவர் அப்படித்தான் வாழ்வாராம். அது படிச்சோன்னே பிடிச்சிருந்துச்சா, சரிதான், இன்றைக்கு நம்ம எல்லா வேலையும் முடிச்சிருவோம். ஒருவேளை இல்லை அப்படின்னா இந்த வேலையை முடிக்கல அந்த வேலையை முடிக்கல அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னு, அந்த பணியை சிறப்பா செஞ்சுட்டோம் அப்படின்னு மற்றவர்களுக்கு தெரியும். அப்போ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சிட்டு போனோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை உன்னதமானதா இருக்கும். அப்போ காலம் கடத்தாமல் நேர மேலாண்மையை தெரிந்து கொண்டு நம்மளுடைய பணிகளை நாம் சிறப்பாக செய்வோம். நான் நினைப்பேன், கடவுள் நம்மளை படைச்சதே கடமையை செய்வதற்காகத்தான். கடமையே கடவுள், கடவுள் வேறு கடமை வேறு கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். அன்பே சிவம்ன்ற மாதிரி, அறிவே சிவம்ன்ற மாதிரி கடமையே கடவுள் தான். முதல்ல கடமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். மனமது செம்மையானால் மந்திரங்கள் செபிக்க வேண்டான்னு சித்தர்கள் சொல்றாங்க. அது போல நம்ம கடமை கடமை கடமை, அந்த கடமையை களிப்போடு, களிப்புனா மகிழ்ச்சியோடு நாம செய்யணும். அந்த கடமையெல்லாம் பிறருக்கு பயனுடையதா இருக்கணும். அதனால நம்மளோட பணிகளை திட்டமிட்டு முறையாக சிறப்பாக மற்றவர்களுக்கு பயனுடையதாக நாம செய்யணும் அப்படின்னு நினைப்போம். இன்றைய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமா சன் தொலைக்காட்சியில ஒரு அறிஞர் பேசினாரு. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. நான் அடிக்கடி என் வாழ்க்கையில வந்து நினைப்பேன். சிலரை பார்த்து அவர் சொன்ன மாதிரியா தானே மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு நினைப்பேன். அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, பெரியவர் அவரு, இன்றைக்கு மனிதர்கள் பொருட்களை நேசிக்கிறார்கள், மனிதர்களை பயன்படுத்துகிறார்கள்னு சொன்னார். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. பெரியவர்னா பெரியவர் தான், எவ்வளோ அருமையா சொல்லிட்டாரு. இப்போ ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா 1.25 லட்சத்துக்கு 2 லட்சத்துக்கு சோபா வாங்கியிருப்பாங்க, ஹாலில் போட்டிருப்பாங்க. அந்த வீட்டுக்கு உதவி செய்ய வர்ற அந்த அம்மாவை அதில் உட்கார விட மாட்டாங்க. அப்போ அந்த வீட்டில் உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அது ஒரு ஜடப்பொருள், அது எவ்வளோ ரூபாய் கொடுத்து வாங்கினாலும் அது ஒரு ஜடப்பொருள் தான். இந்த அம்மா உயிருள்ள ஒரு அம்மா, இவங்களுக்கு உதவிக்கு அவங்க வந்திருக்காங்க, இவங்க பணம் கொடுக்குறாங்க தான், அதுக்காகத்தான் அவங்க வர்றாங்கன்னே வச்சுப்போமே, ஆனா அவங்க மனிதர். இப்போ இந்த பெண்மணிக்கும் இந்த சோபாவுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. இந்த பெண்மணியை அவங்க நேசிக்கணும். அப்போ அவங்க இவங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியோட ஒரு அன்போட நம்மளுக்கு பணம் கொடுக்குறவங்க, வேலை கொடுக்குறவங்கன்னு அவங்க ரொம்ப பிரியமா இருப்பாங்க, நல்ல உதவியா அப்படி இருப்பாங்க. இல்லைனாலும் சிலர் ஆத்மார்த்தமா வேலை பார்க்குறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. இருந்த போதிலும் இன்றைக்கு உலகத்துல பெரும்பாலும் இதுதான் நடக்குது. பொருளை வந்து அவங்க பயன்படுத்துறாங்க, மனிதர்களை என்ன செய்யறாங்க அப்படின்னா வெறுத்து ஒதுக்குறாங்க.
உயர்வு தாழ்வுன்றது இங்க வந்துடுது. அப்படிலாம் இருக்கவே கூடாது. பொருளை நம்ம என்ன செஞ்சுக்கணும், சிலர் பயன்படுத்துறாங்கன்னு சொன்ன இல்லையா, அதே போல பயன்படுத்திக்கணும். மனிதர்களை நாம் என்ன செய்யணும், நேசிக்கணும். இதை நம்ம வாழ்க்கையில பார்த்துருக்கோம், ஆனா இந்த மாதிரி நுட்பமா புரிந்து கொள்ளவில்லை. பெரியவர் சொன்னோன்னே நான் நினைச்சுக்கிட்டேன், நாங்க அப்படிலாம் கிடையாது தான். பொருள்னா பொருள், மனிதர்னா மனிதர் தான். எனக்கு அந்த எண்ணம் உண்டு. இப்போ வீடு அப்படின்னா அது ஒரு ஜடப்பொருள். வீட்டில் உள்ள மனிதர்களை நம்ம நேசிக்கணும். அதே சமயம் வீட்டில் இருக்கிறதுனால வீட்டை நல்லா பார்த்துக்கணும். இந்த புரிதல் நிறைய பேருக்கு வந்துருச்சுனாலே எல்லாருடைய வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பா இருக்கும். இருக்கும் வரை இருந்துவிட்டு போகாமல் வாழும் வரை வாழ்ந்துவிட்டு போவோம் அப்படின்னு வாட்ஸ்அப்ல வந்ததை நான் என்னோட நாட்குறிப்பில் எழுதி வச்சிருக்கேன். ஏதோ இருக்கிறோம் அப்படின்னு இல்லாம நல்ல வண்ணம் வாழணும். இருத்தலுக்கும் வாழுதலுக்கும் வேறுபாடு அறிந்து நல்ல எண்ணமும் நல்ல சொல்லும் நல்ல செயல்களையும் நம்ம செய்யணும். ஒரு தன்னம்பிக்கை கவிதையோடு நான் நிறைவு செய்கிறேன். நீ விழுந்த போதெல்லாம் தாங்கி பிடிக்கும் இந்த கை, மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கும் இந்த கை, தனியே நீ அழும் போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கும் இந்த கை, அது வேறு யார் கையும் அல்ல, உன்னுள் உள்ள உனது தன்னம்பிக்கை, அதை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதே அப்படின்னு வாட்ஸ்அப்ல எதுலேயோ நான் படித்தது நான் எழுதி வச்சிருக்கேன். ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. தன்னம்பிக்கையோடு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா, தன்னலம் இல்லாமல் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை உன்னதமா இருக்கும். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பாருங்களேன், இந்த உடம்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மனசுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க ரொம்ப கொஞ்சம் ஆயிட்டாங்க. அதனால்தான் இந்த கலியுகம் துன்பமான யுகமாக இருக்குது. நிறைய சீரழிவுக்கு காரணமே இதுதான். அழகான வாழ்க்கை என்பது ஆடம்பரத்தை சார்ந்தது அல்ல, அன்பையும் அமைதியையும் சார்ந்தது. எல்லா உயிர்களிடத்தும் நம்ம அன்பா இருக்கணும். நம்மளோட மனசை ரொம்ப அமைதியா வச்சுக்கணும், ஒழுக்கமா இருக்கணும். இந்த அகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும், புறத்துல தேவையானதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆடம்பரமா வாழ்றதை விட அருமையான வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அந்த வாழ்க்கை பலருக்கும் பயனுடையதா இருக்கும். மரணத்திற்கு முன்பாக நாம் நம்மை நினைக்கும் போது நல்ல வண்ணம் இந்த பூமியில நம்ம வாழ்ந்தோம் அப்படின்ற ஒரு மன நிறைவு வரும். அந்த மன நிறைவே நம்ம வாழ்ந்ததற்கான அடையாளம். வாய்மொழி கேட்ட அனைவருக்கும் நன்றி. வாய்ப்பு நல்கிய பிரிட்டோ ஐயா அவர்களுக்கு மனமகிழ்வோடு நன்றி. எனக்கு சரித்திரம் படைப்போம் தளம் மிகவும் பிடிச்சிருக்கு. எப்படி அப்படின்னா, நான் பெரும்பாலும் தளத்துல பேசுறவங்களோடத கேட்டுருவேன். நேரம் இல்லை அப்படின்னா மறு ஒளிபரப்புல நான் நேரம் இருக்கப்பெல்லாம் கேட்பேன். அப்போ ஒவ்வொருத்தரும் சொல்ற புதிய புதிய செய்திகள்லாம் நான் தெரிஞ்சு வச்சுக்குவேன். ஒரு நாள் ஒருத்தர் பெரியவர் சொன்னாரு, குருவிகள் தாய்க்குருவிகளுக்கு தானியங்களை கொடுக்குது அப்படின்னு. அது அறியாத செயல். அவர் பேசுறதை கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. புதிய செயலா செய்து அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா இயல்பா பறவைகள் பாருங்க எவ்வளவு உதவியா இருக்குது. இன்றைக்கு இந்தியாலேயே தமிழ்நாட்டிலேயே நிறைய முதியோர் இல்லம் வந்துருச்சு. அது தவறுதானே? நம்மளை பெற்றவங்கள நாம எவ்வளோ நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ நான் சொன்னேன் இல்லையா, இயற்கையை பார்த்து நம்ம நல்லதை கற்றுக்கணும். அதே போல் நேற்றா ஞாபகம் இல்லை, நிறைய நூல்களை பற்றி நிறைய அறிஞர்களை பற்றி வாசிப்பை பற்றி சமீபத்தில் மறு ஒலிபரப்பா இல்லை நேரடியாக கேட்டேனான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. புதிய புதிய நூல்களையும் அறிஞர் பெருமக்களுடைய அந்த வாசிப்பையும் அவங்க எப்படி அந்த நூலை நேசிச்சாங்கன்றதையும் அவங்க பேச பேச அமைதியாக பேசுனாங்க. பேர் ஞாபகம் இல்லை, கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப பிடித்த ஒரு செயல் அப்படின்னா, மனிதர்கள் பகிர்ந்துக்க விரும்புகிற அந்த செய்திகளை எல்லாம் பிரிட்டோ ஐயா வாய்ப்பு கொடுக்குறாரு. நம்ம அறிஞர் பெருமக்களையும் இளைஞர்களையும் அவங்களுடைய வாழ்க்கை, சிலரோட சுய விபர குறிப்பெல்லாம் நான் வாசிப்பேன். சிறு வயது தான், ஆனால் எவ்வளோ சாதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைப்பேன். இந்த சரித்திரம் படைப்போம் தளம் இன்னும் 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 வளமையா பெருமையா சிறப்பா இந்த பிரபஞ்சத்தை மக்களை நல்ல வண்ணம் நம்ம வாழ்றதுக்கு ஒரு வழிகாட்டுதலா இருக்கு. அதுவே நம்மளை நல்வழிப்படுத்துது.
அந்த தளம் சிறப்பா இருக்கணும். தளத்தில் உள்ள நாமெல்லாம் நல்லா வாழணும், மற்றவர்களையும் வாழ வைக்கணும்னு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றிங்கம்மா. மைக் மட்டும் கொஞ்சம் மியூட்ல போட்டுருங்கம்மா. மிக்க மகிழ்ச்சிங்கம்மா. மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான உரை. தாம் ஒரு கல்லூரியின் தமிழ் துறையோட இணை பேராசிரியராக இருக்கக்கூடியவர். ஆனால் இன்றளவும் அவருடைய உரைகளில் நாம் உன்னித்து கவனிக்கும் பொழுது நிறைய நிறைய விடயங்களை நான் எழுதி வைத்திருக்கின்றேன் என்ற ஒரு வார்த்தையை அன்பு அம்மா அவர்கள் அடிக்கடி குறிப்பிடுவதை நாம் கவனித்து வருகின்றோம். இந்த வயதிலும் அவர்களுடைய இன்று மாணவர்களுக்கு கல்வி புகட்டக்கூடிய ஒரு தருணத்திலும் தாம் ஒரு மாணவியாக ஒவ்வொரு நல்ல விடயங்களையும் எழுதி வைக்கக்கூடிய ஒரு இயல்புடையவராக, மாண்புடையவராக வலம் வந்து கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஒரு இலக்கணம், மனிதர்களாக வாழ்வதற்கான இலக்கணம் என்ன? நன்னெறி எவ்வாறு நமக்குள் தழைத்தோங்கும் என்பது குறித்த ஒரு அற்புதமான பார்வையினை அன்பு பரிசாக, அதுவும் அதிகாலை அன்பு பரிசாக அன்பு அம்மா அவர்கள் இன்று வெகு சிறப்பாக வழங்கினார்கள். இவை அனைத்தும் ஆத்மார்த்தமான ஒரு வெளிப்பாடாக, அன்பின் வெளிப்பாடாக அமைந்திருந்தது கூடுதல் சிறப்பாக இன்றைய உரைக்கு பெருமை சேர்த்தது. அந்த அளவிற்கு ஒரு தமக்கு கிடைத்த அந்த ஒரு வாய்ப்பை எந்த அளவிற்கு சிறப்புற செய்ய வேண்டும், அதை மற்றவர்களுக்கு பயனுள்ள வடிவில் எவ்வாறு மாற்றி பரிசளிக்க வேண்டும் என்கின்ற அந்த யுக்தியை அன்பு அம்மா அவர்கள் மிக தெளிவாக பயன்படுத்தி அனைவருக்கும் அந்த நன்னெறி குறித்த ஒரு அற்புதமான பார்வையினை இன்று நம்முடன் பகிர்ந்து கொண்ட தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் அவருக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் நன்னெறி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த நன்னெறி தொகுப்பில் இன்று நன்னெறி சார்ந்த அற்புதமான சிறப்புரையை அன்பு தமிழம்மா விந்திய கௌரி அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக நமக்கு அதிகாலை அன்பு பரிசாக வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் நன்னெறி தொகுப்பில் இளைஞனே எழுந்து வா என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் தமிழ் துறை மாணவர், 3ஆம் ஆண்டு தமிழ் துறை படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர் வசீர் அவர்கள் நாளை நம்மிடையே சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்து கொண்டு அற்புதமான சிறப்புரை வழங்க இருக்கின்றார். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்க அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும், முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தங்கை ரேவதி சிவசங்கரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு விந்திய கௌரி அம்மா ரொம்ப அழகா நம்மளுக்கு நன்னெறி பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அது வாழ்க்கையில எல்லா சுச்சுவேஷன்லயும் எப்படி எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி அண்ணா சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு உரிய ஒரு இலக்கணமாக தான் இன்னைக்கு அவங்களுடைய பகிர்வு இருந்தது. இது நம்மளுடைய நிறைய எடுத்துக்காட்டுகள் நம்மளுடைய இலக்கியங்கள்ல இருந்து குறிப்பிட்டாங்க. நம்மளுடைய திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள்ல இருந்து தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் அந்த குறளை குறிப்பிட்டாங்க. நம்ம என்னதான் ஒரு தடவை நம்ம பேசிட்டு பின்னாடி அதை என்ன சமாதானப்படுத்தினாலும் அது வடுதான். அதனால முதலில் அந்த சொல்ல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். சொல்லுக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய அந்த எண்ணங்கள் அதை சரியா சரிப்படுத்திட்டோம்னாவே நம்ம எண்ணம் சொல் செயல் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதே போல
வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்கிற வள்ளல் பெருமானுடைய அந்த வரிகளையும் குறிப்பிட்டாங்க. ஒரு பயிர் தான் அப்படின்னு நினைக்காம, அது ஒரு உயிர் அப்படின்னு சொல்லி அவரு சொன்னதும் சரி. அதுக்கப்புறம் நல்லவர்களுக்கும், கெட்டவர்களுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசத்த வந்து சொன்னாங்க. ஏன்னா நல்லவர்களுக்கு வந்து நம்ம என்னதான் அவங்க வந்து ஒரு கெட்டது பண்ணாலும், அவங்க என்ன நம்மகிட்டக்கு நல்லது செஞ்சிருக்காங்கன்னு அவங்களுடைய குறைய பார்க்காம நிறையத்தான் பார்ப்பாங்க. ஆனா கெட்டவர்கள் வந்து குறைய மட்டும் தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் முதுமை காஞ்சி அந்த இலக்கியத்திலிருந்து வளமையோடு இருப்பதை விட உண்மையாக இரு அப்படின்னு சொல்லி குறிக்கிறதையும் சொன்னாங்க. நம்ம எவ்வளோதான் தவறான வழியில வந்து பணம் சம்பாரிச்சு வளமையா இருக்கிறத விட நமக்கு எவ்வளோ வசதி குறைவாக இருந்தாலும் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதும் ரொம்ப அழகா ஒரே வார்த்தைகள்ல வந்து சொல்லிட்டாங்க. நம்ம வாழ்க்கையில வந்து நல்லா வாழ்ந்தான் அது வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னு இருத்தலும் வாழ்தலும் வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம வந்து ஒரு ஒரு பொருள் இருக்கிற மாதிரி தான் அந்த பொருள்னா அது இருக்குதுன்னு தான் சொல்லுவோம் நம்ம. மனுஷங்கன்னா வாழ்ந்துன்னு சொல்லுவோம். நம்ம சரியாக வந்து வாழ்ந்தோம்னா தான் அது வாழ்தல். இல்லன்னா நம்ம இருந்துட்டு போனது அப்படிங்கிற மாரி அந்த விஷயங்களையும் குறிப்பிட்டாங்க. அப்புறம் தம்மபதம் அப்படிங்கிற நூல்ல இருந்து அன்பு, அறிவு, ஆசை இல்லாதெல்லாம் எல்லாம் விலக்கி வைக்கணும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அன்பு, அறிவு இருக்கணும், ஆசை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையெல்லாம் குறிப்பிட்டாங்க. அதேபோல நம்ம நல்லபடியா வந்து உழைக்கணும். எந்த அளவுக்கு வந்து உழைக்கிறதுக்கு வந்து திட்டமிடுதலும் சரி, அது நிறைய நைட்டே வந்து நம்ம திட்டமிட்டுட்டு நம்ம படுக்கணும். அப்ப வந்து காலையில நம்மனால சிறப்பா செய்ய முடியும். அப்படிங்கிற விஷயங்களையும் குறிப்பிட்டாங்க. உலகநாதர் எழுதிய உலகநீதி அப்படிங்கிறதுல எப்படி வந்து இருக்கணும், இருதாரம் செய்யக்கூடாது. அதுபோல நிறைய விஷயங்கள வந்து குறிப்பிட்டாங்க. இஸ்லாம்ல வந்து பிறர் பசித்திருக்க நீ புசியாதே அப்படிங்கிறத சொன்னாங்க. ஏன்னா நம்ம பசியோட ஒருத்தங்க இருக்கையில வந்து நம்ம சாப்பிட்டா அதுக்கு ஒரு அழகா ஒரு அ கதையும் சொன்னாங்க. கடவுளே வந்து ஒரு மனித உருவெடுத்து வந்து அதுக்கப்புறம் வந்து யாருமே உணவு கொடுக்காதப்போ, பரவால்ல நான் இறந்தாலும் பரவால்ல. நீங்க என்ன சாப்பிட்டு நீங்க உயிர் வாழ்ந்துக்கங்கன்னு சொன்ன அந்த கதைங்கிறது வந்து இது ரொம்ப அழகா இருந்தது. ஏன்னா, அது யார் அன்பிலார் எல்லாம் உரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படின்னு சொல்லி நம்ம திருக்குறள தான் அந்த கதைக்கும் வந்து நம்ம மேற்கோள் காட்டணும். அதுக்கப்புறம் விவிலியத்திலிருந்து சொன்ன நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. உன் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும். இப்போ அம்மா சொன்னாங்க, நிறைய வந்து நம்ம எழுதி வச்சுக்குவேன். இதெல்லாம் வந்து என் வாழ்க்கையில பயன்படுத்துவேன் அப்படின்னு சொன்னாங்க. இது மாரி தான் ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கேட்கையில வந்து இப்ப அது நம்மளுக்கு ஒரு வாக்கியமாக மட்டும் தான் இருக்கும். ஆனா நம்மளுக்குன்னு ஒரு சிச்சுவேஷன் வரையில இது மாரி ஒரு வாக்கியம் படிச்சோம்னா, இல்ல இது மாறும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னாவே, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு உந்து சக்தியா நம்ம இல்ல மாத்தி அதுக்கு மேல ஒரு நல்ல மனநிலைக்கு வர்றதுக்கு ஒரு பெரிய பெரிய துணையாக இருக்கும். அதுக்கப்புறம் "உன்னுள் இருக்கும் வெளிச்சம் இருளாக மாற விடாதே" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா நம்மளுக்குள்ள தான் அந்த இறைநிலைங்கிறது இருக்கு. அத வந்து நம்ம தவறான வழிக்கு போய், அத வெளிச்சமாக இருக்கிறத இருளா மாத்திற வேண்டாம் அப்படிங்கிறதும், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படின்னா என்னதான் வந்து கடவுள் இரக்கப்படுவர் என்னென்ன சொன்னாலும், நம்ம செய்யற வேண்டிய செயலுக்குரிய விளைவ வந்து நம்ம அனுபவித்தே ஆக வேண்டும். அதற்கு எந்த மாற்றும் இல்லை அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. இந்த மாரி நிறைய நிறைய விஷயங்கள் வந்து அம்மா சொன்னாங்க. அவங்க மாணவர்கள் வந்து கதை கேட்கறதும், அத வந்து அம்மா ஏன்னா எதையுமே குழந்தைகளுக்கு கதையா சொன்னா வந்து ரொம்ப எளிமையாக வந்து புரியும். அதுபோல நம்மளுக்கு நிறைய விஷயங்கள வந்து இன்னைக்கு பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்க சொன்ன நிறைய நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம எடுத்துக்கிற மாரி இருந்தது. மிக்க மிக்க நன்றிங்க விந்திய கௌரி அம்மா. மிக்க நன்றி. உங்களுடைய அன்பான சிறப்புரைக்கு நன்றி. இசக்கி ஐயா, நாங்க உங்களை இன்வைட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நீங்க உங்களுடைய ப்ரொஃபைல்ல போய் டச் பண்ணீங்கன்னா, அக்செப்ட் இன்விடேஷன் இருக்கும். நீங்க டச் பண்ணீங்கன்னா மேல வந்துரலாம். நான் 2, 3 தடவ இன்வைட் பண்ணேன். யூசர் ஆல்ரெடி மறுபடியும் இன்வைட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. மிக்க நன்றிங்க ஐயா. வணக்கம் விஜயா அம்மா. நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு வாழ்க, ஒருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் ஆரோக்கிய ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் கற்பனை களம் ரேவதி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். இதில் இன்று நடைபெற்ற விந்திய கௌரி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்கள்.
வாங்க வாழ்த்து பயனுக்கும் போயிடலாம். கண்களை மூடிக்குங்க, அமைதியாக உட்காந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாவும் பக்க பலமாவும் இருந்து வழி நடத்துவாரா. நன்றிகள் அம்மா. அம்மா அவங்க விந்திய கௌரி அம்மா அவங்க நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. நம்ம அதெல்லாம் அவசியம் எடுத்துக்கணும். நம்ம கேட்குறதோட விடக்கூடாது எதையும். அதை உள்வாங்கி அதன்படி நடந்து நம்ம குழந்தைங்களுக்கும் எடுத்து போகிறோம் அப்படின்னு தான் இங்கே வந்து தளத்தில் பேசுகிற அனைவருமே இருக்கக்கூடிய கருத்து. அம்மா அவங்க சொன்னாங்க, நாம நலமாக வாழ நன்னெறிகளை செய்யணும் அப்படின்னு மிக தெளிவா எடுத்துக்கோருனாங்க. நன்றிகள் அம்மா. நம்ம நல்லா வாழ்ந்தோம்னா நம்ம பார்த்து பிறர் நல்லா வாழ்வாங்க. ஒரு கெட்டவனோட நல்லவன் சேர்ந்தா எப்படி, அந்த மாதிரி நல்லவங்களோட கெட்டவங்க சேர்ந்து அவங்களும் மாறி நலமாக வாழ்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் உங்க இந்த கருத்துக்களை எல்லாம் கேலண்டர்லேருந்து எழுதி வச்சுக்க அப்படின்னா நல்ல கருத்துக்கள் அம்மா. உன் துக்கம் சந்தோஷமாக மாறும், உன்னுள் இருக்கும் வெளிச்சம் இருளாக மாற விடாதே, பாவத்தின் சம்பளம் மரணம். அருமையான கருத்துக்கள் அம்மா. இந்த கதையெல்லாம் அம்மா நிறைய குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்கன்னு இன்னைக்கு நமக்கும் இந்த முயல் கதை சொன்னாங்க. ரொம்ப அற்புதமா நிறைய கருத்துக்கள். உயர்ந்த எண்ணம் வேண்டும், நாம மக்களுக்கு உதவி செய்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, உதவி செய்யறத வந்து எதிர்பார்க்காம அந்த உதவியை செய்யணும். இந்த கையால செய்யற உதவி இந்த கைக்கு கூட தெரியக்கூடாது அப்படின்னாங்க. இப்பெல்லாம் அம்மா சொல்ற மாதிரி சில பேர் அதை வந்து இதுவா நான் இதை செய்தேன் அதை செய்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒருத்தவங்க ஒரு உதவி செய்துட்டோம், அது அப்பவே மறந்துடணும். அதுதான் என்னுடைய கருத்து கூடமா. எதிரி என்பவன் எப்படா இவன் தப்பு செய்வான், இவனை வந்து நம்ம தூத்தி பேசணும் அப்படின்னு காத்துட்டு இருப்பானம்மா. அதனால நம்ம வந்து வாழ்க்கையில தவறே செய்யாம நல்லதே செய்ய செய்ய நம்ம நல்லதே நமக்கு நடக்குங்க. நம்மளை வந்து எப்படிப்பட்ட ஒரு துயரத்துல இருந்தாலும் நம்மளை காவந்து பண்ணி விடுறது இந்த இயற்கை தான். அப்படிதான் நான் சொல்லுவேன். நமக்கு என்ன தேவையோ அந்த நேரம் அப்படியே பளிச்சுன்னு வந்து செய்து கொடுப்பாரு இறைவன். இறையாற்றல் அதுதாங்க உண்மையான கடவுள். நாமும் வாழணும், மற்றவர்களையும் வாழ வைக்கணும். நம்ம எப்படி வாழறோம் அப்படின்னு தெரிஞ்சு மற்றவங்க சரி ஒரு புக்கை படிக்கணும்னா இதுல ஒரு நல்ல கருத்து இருக்கு, நம்ம இப்படி வாழ்ந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த புக்கை பத்தி பேசும்பொழுது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க.
அது நானும் உணர்ந்திருக்கேன். அந்த படிக்கும் பொழுதே சரி நம்ம இப்படி மாத்தி செய்யணும், மாத்தி நடக்கணும் அப்படின்னு நிறைய கருத்துக்கள் எனக்கும் வந்து வந்திருக்குமா. ஆஹ் அப்புறம் முக்கியமான கருத்துங்க, காலம் தாழ்ந்து எதையும் நம்ம செய்யக்கூடாது. அந்த நேரத்தோட செய்யற பலனை பாருங்க, நிம்மதியா இருக்கும், அருமையா நடக்கும். அது நிறைய உணர்ந்து செய்திருக்கேன். இப்படி நீங்களும் செய்யணும். இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள். அப்படியே காதோட போக விடவே கூடாது. சொல்றாங்கன்னா ஒரு 4 கருத்தையாவது எடுத்து நம்ம செய்த நம்ம வாழ்க்கையில நலன் பெறலாம். இதுதான். இந்த தளத்துல வந்து நம்ம நிறைய கத்துட்டு வரோம். இப்போவும் நான் கத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நிறைய விஷயங்கள், எனக்கு தெரியாத விஷயங்கள் கோடி கோடியா கொண்டு வந்து கொட்டிட்டு போறாங்க. அதை நம்ம அள்ளி வச்சுக்கணும், பக்குவமா அதை பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் இந்த மனிதர்கள் பொருட்களை வந்து நேசிக்கிறாங்க, ஜட பொருள்களை வந்து நேசிக்கிறாங்க, மனிதர்களை வந்து எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதானம்மா. ஆனா எல்லாராலையும் அது செய்ய முடியாத ஒரு இது, அப்படி வந்து ஒரு மனப்பக்குவத்துல வந்து வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் வாழ்க்கையில வந்து தன்னம்பிக்கையோட வாழணும். நம்ம வந்து எதையுமே நம்பிக்கையோட செய்து பாருங்க, அது நல்லாவே நடக்கும். தன்னம்பிக்கை மிகவும் வாழ்க்கைக்கு அவசியம். அப்புறம் வந்து நம்ம எல்லாரிடத்துலயும் அன்பும் கருணையுமா இருக்கணும். அன்பா எதை செய்தாலும் அந்த அன்பு உள்ளத்தோட செய்து பாருங்களேன், அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும், அவங்களுக்கும் சந்தோஷப்படுவாங்க. இந்த கருத்துக்களை எல்லாம் அம்மா சொன்னதுக்கு நன்றிகள் அம்மா. இந்த மாதிரி கருத்துக்களை நிறைய வந்து இந்த தளத்துல சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேம்மா. நன்றி. நீங்கள் நல்ல உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும் வாழ்த்து மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. அம்மா வாழ்த்துக்களுக்கு நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. நன்றிம்மா. மிக்க நன்றிங்க விஜயாம்மா. உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கும் சரி, நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து சும்மா நம்ம கேட்டுட்டு போகிறோன்னு இல்லாமல் அத்தனை கருத்துக்களையும் மறுபடியும் நீங்கள் கவனத்தோடு கேட்குறதும் சரி, மறுபடியும் திரும்ப சொல்கிறதுக்கு மிக்க மிக்க நன்றிங்கம்மா. மிக்க நன்றி. வணக்கம் சேவியர் சார், நீங்கள் பேசலாம். ஒரே நிமிடம் சார். இசைக்கு சார், நாங்கள் உங்களை இன்வைட் பண்ணியிருக்கோம், நீங்கள் கொஞ்சம் அக்செப்ட் இன்விடேஷன் கொடுத்துக்கோங்க சார். மிக்க நன்றி. வணக்கம் சேவியர் சார், நீங்கள் பேசலாம். வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஃபர்ஸ்ட் அம்மாவுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். ஏன்னா ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர்ல உட்காந்துக்கிட்டு அவங்களுடைய வாய்ஸ் வந்து அவ்வளவு அந்த ஒரு உணர்வு தான் இருந்துச்சு, அவ்வளவு தெளிவா இருந்தது. உச்சரிப்பும் சரி, அவங்களோட குரலும் சரி, அந்த ஒரு எக்கோ மாதிரி லைட்டா இருந்தது. நல்ல இதுக்காகவே அவங்க தனி அறையில உட்காந்து பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஒரு சின்ன இடர்பாடு கூட இல்லாம அவங்களுடைய பேச்சு வந்து அவ்வளவு நுணுக்கமா கவனிக்க முடிஞ்சது. அவ்வளவு அழகா பேசினாங்க. நன்றிகளம்மா, நன்றி. நிறைய கருத்துக்கள் இந்த நன்னெறி தலைப்புல அவங்க எல்லா இதையும் கொண்டு வந்துட்டாங்க. எண்ணத்துல இருந்து ஒழுக்கம், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாதுங்கிறார் திருவள்ளுவர். சோ அதே மாதிரி எல்லா நூல்களையும் திருக்குறள், பைபிள், இஸ்லாமியம், எல்லா அவையார் முதற்கொண்டு எல்லா சொன்ன கருத்துக்கள் எல்லாத்தையும் அருமையா கொண்டு வந்துட்டாங்க. நம்ம இயற்கை வந்து நமக்கு நிறைய பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கு. அவங்க அந்த இயற்கையை பத்தி பேசும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு தாட் வந்தது. ஒரு செடி இருக்கு, ஒரு தக்காளி செடியோ ஒரு கத்திரிக்காய் செடியோ ஒண்ணு வைக்கலாம். ஆனா நம்ம தக்காளி விதை, கத்திரிக்காய் விதை தான் நம்ம பூமியில வைக்கிறோம், வளருது. ஆனா நம்ம புல்லுக்கோ பூண்டுக்கோ நம்ம விதைகள் போடுறது இல்லை. ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா அது வளருது. அந்த இடத்துல நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இயற்கையை வந்து என்ன கத்துக் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு செடி வளருது, நல்லா அந்த செடியானது அதுல தருகின்ற தக்காளியோ கத்திரிக்காயோ நம்ம உண்பதற்கு, அந்த சத்துக்களை தர்றதுக்கு அந்த தாவரம் வந்து வளருது. ஆனா பக்கத்திலேயே வந்து களைகள் என்று சொல்லப்படுகின்ற புல்கள் பூண்டுகள் சுத்தி வளருது. அது இயற்கை. அப்ப ஒரு மனிதன் வந்து நல்லா செழிப்பா வாழணும் அப்படின்னா
இந்த கலைகள் மாதிரி பூண்டுகள் மாதிரி சில எதிர்மறையான எண்ணங்களும் கூடயே வரும். அதை பிடுங்கி எடுக்கிறது தான் நம்முடைய வேலை. அதனுடைய விழிப்புணர்வோட இருக்கணுங்கிறது தான் நம்முடைய வேலை. அந்த கலைகளையும் பூண்டுகளையும் வராம இருக்காது. அந்த எதிர்மறையான சிந்தனைகளோ, கருத்துக்களோ, எண்ணங்களோ அது கூடவே கலைகள் மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கும். அதை புடுங்கி ஒவ்வொன்றா கண்டறிஞ்சு புடுங்கி 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 போட்டு அதை நம்ம செழிப்பா நம்ம வளரணும் அப்படிங்கிறத வந்து மனசுல நினைச்சுக்கணுங்கிறது தான். நான் அந்த இயற்கையை வந்து நம்ம நிறைய பாடங்களை சொல்லி தருதுன்னு சொன்னோடனே எனக்கு அந்த ஒரு தாட்டு தோன்றியது. நிறைய கருத்துக்கள், நிறைய அந்த நிறைய அந்த திருக்குறளையே நிறைய சொன்னாங்க. ஒருத்தனை அழிச்சிட்டு அந்த அழித்தல் மூலமா நம்ம செழிப்பா வாழ்றது வந்து அவ்வளவு பெரிய இது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொன்னாங்க. அவங்களுடைய நிறைய திருக்குறள்ல இருந்து நிறைய எடுத்தாங்க. அதே திருக்குறள்ல இன்னொரு இது சொன்னாங்க. அதாவது நம்ம என்னதான் நல்லது பண்ணாலும் ஒரு தீமை செஞ்சாலும் அந்த புகழ் வந்து போயிடும். என்ன அதையும் கூட திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருத்தர் இந்த செய்நின்றி அறிதல்ங்கிற அதிகாரத்துல கூட ஒருத்தனை வந்து அப்படி ஒதுக்கிடக்கூடாது. அவன் 1000 நல்லது பண்ணிட்டு ஒரு தப்பு செஞ்சோடனே அவனை தீயவன் சொல்லி ஒதுக்கிறாதீங்க. அவன் செய்த நல்லதை நினைச்சு பார்த்துட்டு அவன் மேல திரும்ப அன்பு செலுத்துங்கிற மாதிரி சொல்லுவாப்புல. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல கருத்துக்கள் அவங்க சொன்னது எனக்கு பேசிக்கிட்டே இருக்கும்போது, நம்ம லதா மங்கேஷ்கர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையா இருந்து அவங்க வந்து ஒரு 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 பேட்டி மாதிரி ஒரு இதை எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு வாட்ஸ்அப்ல வந்தது. அது அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஒவ்வொருவரும் ஒரு அறிய வேண்டிய ஒரு வாழ்க்கை பாடம். அவங்க கடைசியா எழுதின வார்த்தைகள், மரணங்கிறது ஒண்ணுதான் நிஜம். அது மரணத்தை விட ஒரு உண்மையானது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இந்த உலகத்துல நான் வந்து விலை உயர்ந்த பிரம்மாண்டமான காரு வந்து என்னுடைய கேரேஜ்ல இருக்கு. ஆனா நான் சக்கர நாற்காலியில தான் என்ன கூட்டிட்டு போறாங்க. இந்த உலகத்துல அனைத்து வகையான டிசைன்லயும் கலர்லயும் விலை உயர்ந்த ஆடைகள், காலணிகள், பொருட்கள் எல்லாமே என் வீட்டுல இருக்கு. ஆனா நான் மருத்துவமனையில கொடுக்குற இந்த சின்ன கவுன்ல தான் நான் இருக்கிறேன். என் வங்கி கணக்குல ஏராளமான பணம் இருக்கு. ஆனா எதுவுமே எனக்கு பயன் இல்லையே. என் வீடு அரண்மனை போல இருக்கு, கோட்டை மாதிரி இருக்கு. ஆனா நான் மருத்துவமனையில ஒரு சின்ன ஒரு படுக்கையில கிடக்குறேன். இந்த உலகத்துல உள்ள 5 ஸ்டார் ஹோட்டல் அத்தனையும் நான் பயணிச்சிருக்கேன். ஆனா மருத்துவமனையில இங்க ஒவ்வொரு ஆய்வகங்களுக்கும் மற்றொரு லேபுகளுக்கும் மாற்றி மாற்றி என்னை அழைத்து செல்லப்படுகிறேன். அப்ப அன்றைக்கு வந்து நான் ஒரு 7 சிகை அலங்கார நிபுணர்கள் வந்து எனக்கு வந்து அலங்காரம் பண்ணுவாங்க. ஆனா என் தலையில இன்னைக்கு முடியே இல்லை. உலகில் உள்ள பல வகையான உயர் நட்சத்திர ஹோட்டல் உணவுகளை எல்லாம் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு பகல்ல 2 மாத்திரை, இரவுல ஒரு துளி உப்பு. தனியார் ஜெட்டில் உலகம் முழுவதும் பறந்து கொண்டிருந்தேன். ஆனா இந்த மருத்துவமனைக்கு வராந்தாவிற்கு வருவதற்கு 2 நபர்கள் உதவுகிறார்கள். எல்லா வசதி வாய்ப்புகளும் எனக்கு உதவவில்லை, எந்த விதத்திலும் ஆறுதல் தரவில்லை. ஆனால் சில அன்பானவர்களின் முகங்களும் அவர்களது தொழுதல்களும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இவ்வளவுதாங்க வாழ்க்கை. யாருக்கும் உதவாத வெறும் பணம், பதவி, அதிகாரம் என்று இருக்கும் மனிதர்களை மதிப்பதை தவிருங்கள். நல்ல மனித நேயம் உள்ள மனிதர்களை நேசியுங்கள் அப்படின்னு அவங்க கடைசி சொன்ன வார்த்தையா வந்து அது ஒரு பிரபலமா வாட்ஸ்அப்ல வந்தது. அவ்வளவுதான் வாழ்க்கை. மற்றவர்களுக்கு எப்போதுமே அவங்க பிற உயிரை மதிக்கணும், பிற உயிருக்கு எந்தவித துன்பம் தரக்கூடாது, எல்லாமே தன் உயிர் போல நினைக்கணும் அப்படிங்கிறதான். அந்த மாதிரி நினைச்சாலே போதும். இப்ப நம்மளை யாராவது ஒருத்தங்க திட்டுனா நமக்கு என்ன மனநிலை இருக்குமோ அந்த மனநிலை நம்ம ஒருத்தவங்களை திட்டும் போது அது இருக்கும், அந்த மாதிரிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்தாலே போதும். அதான் தன்னை போல பிறரையும் நேசி, அதுதான் உண்மை.
நன்றிகளம்மா. நிறைய கருத்துக்கள் இந்த நன்னெறி சார்ந்த நிறைய அறிவுரைகள் எல்லாம் அருமையா இருந்ததம்மா. வாழ்த்துக்கள். உங்களது பேச்சு அருமையா இருந்தது. அது உங்களுடைய பேச்சுனா அந்த நீங்க அட்மாஸ்பியர், நீங்க அருமையான அந்த அட்மாஸ்பியர்ல உட்காந்து பேசியிருக்கீங்க. அது நல்லா தெளிவா இருந்தது. ஒரு ரெக்கார்டிங் தட்டுல கேட்கிற மாதிரி இருக்கு. நன்றிகளம்மா. நன்றி. வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. ஐயா நன்றிங்க ஐயா. நீங்க பேசியது எனக்கு பயனுடையதா இருந்தது ஐயா. நன்றிங்க ஐயா. மிக்க நன்றிங்க சேவியர் சார். அம், நம்ம ரொம்ப அழகா லதா மங்கேஷ்கர் அவங்க வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் சொன்னீங்க. ஏன்னா இது எத்தனையும் இருக்கு, ஆனா இப்ப என் நிலைமை இதுதான் அப்படிங்கிறத நிறைய நிறைய சொன்னீங்க. கடைசியா அவங்க நீங்க சொன்ன அந்த ஒவ்வொரு பொருளை காமிச்சிலும் கடைசியா அவங்க சொன்னது வந்து மனதுக்கு ஆறுதலா இருக்கிற அந்த மனிதர்கள் தான் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நிறைவு பண்ணது வந்து என்ன நம்ம சம்பாரிச்சு வைக்கிறோம் அப்படிங்கிறது அந்த பொருட்கள் இல்ல, எத்தனை மனிதர்கள் அப்படிங்கிறது ரொம்ப அழகா புரிஞ்சுது. மிக்க மிக்க நன்றிங்க சேவி சார். உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களும் கருத்துக்களுக்கும். வணக்கம் ராமச்சந்திரன் ஐயா, நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நமக்கெல்லாம் நன்னெறி கருத்துக்களை புகட்டிய தமிழம்மா பேராசிரியர் விந்திய கௌரி அம்மா அவர்களுக்கு காலை வணக்கத்துடன் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா அவர்களுடைய இன்றைய உரை நமக்கெல்லாம் மீண்டும் ஒரு முறை நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்பதற்கான ஒரு நன்னெறி கருத்துக்களை புகட்டி சென்றார்கள். ரொம்பவும் பயனுள்ள வகையிலே அவர்களுடைய உரை இருந்தது. அவர்கள் தன்னுடைய உரையில் வள்ளலார் அவர்களுடைய அந்த திருவருட்பாவில் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் மனம் வாடினேன் என்ற ஒரு கருத்தினையும், அதே போன்று விவிலியத்தில் பாவத்தின் சம்பளம் மரணம், அதே போன்று குரான் அதில் மற்றவர்கள் கொடுத்து தானும் வாழ வேண்டும் என்ற பல விஷயங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார். ஒவ்வொரு கருத்துகளும் நமது வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள வகையிலே இருக்கும் என்பதில் எந்தவித மாறுபட்ட கருத்தும் இல்லை. இது போன்ற நல்ல கருத்துக்களை நமது தளத்தின் மூலம் அனைவருக்கும் பயனுள்ள வகையிலே கொடுத்து கொண்டிருக்கின்ற சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மா கல்லூரியில் இது போன்ற நல்ல விஷயங்களை, நல்ல மாணவர்களை நன்னெறி புகட்டி வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அம்மா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் கூறி தங்கள் பணி தொடர நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. மிக்க மிக்க நன்றிங்க ராமச்சந்திரன் ஐயா. மிக்க மிக்க நன்றி. உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம் காசி ஆறுமுகம் ஐயா, நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் கொஞ்சம் தாமதமாக தான் இணைஞ்சேன். காரணம்னா என்னோட மொபைலில் வந்து தொழில்நுட்ப கோளாறு ஆயிடுச்சு. அதனால் மனைவியோட மொபைலில் அந்த செயலியை பதிவிறக்கம் பண்ணிட்டு மறுபடி அது மூலமாக பேச வந்தேன். ஒரு 6:45 ஆயிடுச்சு. அந்த கரெக்டாக அந்த தூக்கணாங்குருவி பற்றி அம்மா சொல்லும்போது தான் நான் கேட்டேன். அந்த சிறுபஞ்ச மூலமோட இதை பொருத்தி அந்த தூக்கணாங்குருவியை பற்றி சொன்னாங்க. உலகத்திலே முதல் பொறியாளர் வந்து அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி. அம்மாவோட வார்த்தை எப்பவுமே தெளிவான ஒரு வார்த்தை தான். அந்த தெளிவான வார்த்தை உடையவர்கள் வந்து தெளிவான வாழ்க்கையை வாழ்பவர்களாக தான் இருப்பாங்க. அதை கேட்கவங்களுக்கும் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் தெளிவு ஏற்படும் அப்படிங்கிறது தான் அம்மாவோட உரையில் வந்து இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த அளவுக்கு ஒரு தெளிவான உரை. அது முன்னாடி சொன்ன மாதிரி பல இலக்கியங்களை எப்படியும் அம்மா எடுத்து சொல்லியிருப்பாங்க. அது நம்ம தான் நான் கேட்கணும். அதே போல் அவங்க என்ன ஒரு சின்ன சின்ன ஒரு வார்த்தைகளை கூட இவ்வளோ நுட்பமாக கவனிக்கிறாங்க. எதையுமே அவங்க உதாசீனப்படுத்தலை. இப்போ நானாகட்டும் என்னுடைய வார்த்தைகளையும் அவங்க கூர்ந்து கவனிப்பாங்க. அதே போல உயர்ந்தவர்கள் அந்த பெரிய ஆட்களோட வார்த்தைகளும் கூர்ந்து கவனித்து அதை நம்ம குறிப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே அது
ஏன்னா ஒரு தாய்மைக்கு உண்டான ஒரு அழகுதான். ஏன்னா குழந்தைகள் சொல்வதை அதிகமா கவனிக்கக்கூடிய ஒரு பக்கம் வந்து தாய்க்கு தான் உண்டு. அந்த மாதிரி தான் எங்களை போல வளர்ந்து வர எழுத்தாளர்களோட. காசி ஆறுமுகம் சார், நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. மற்றவங்களுக்கு கேக்குதுங்களா? அம்மா கேட்கலீங்கம்மா. கேட்கலைங்களா ஐயா? நன்றிங்க ஐயா. காசி ஆறுமுகம் சார். இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதுங்க. எதுல இருந்து கேட்கலாம்னு தெரியலையே எனக்கு. ஒரு முழுவதுமே கேட்கல. முழுவதும் இல்லப்பா, கடைசியா ஒரே ஒரு நிமிடம் மட்டும் பேசு. அதான் அம்மாவோட வார்த்தைகள் எப்பவுமே தெளிவா இருக்கும். அப்படி தெளிவா பேசுறவங்களோட வாழ்க்கையும் தெளிவா இருக்கும், அதை கேட்கறவங்களோட வாழ்க்கையும் தெளிவா இருக்கும் அப்படிங்கறதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அதே போல வந்து அம்மா வந்து எல்லாருடைய வார்த்தைகளையும் கூர்ந்து கவனிக்கிறாங்க. இதுதான் ஒரு ஒரு தாய்மைக்கான அழகு அப்படிங்கிறது. ஏன்னா குழந்தைகள் என்ன சொன்னாலும் செவி மடுக்கக்கூடிய ஒரு பக்குவம் வந்து தாய்க்கு தான் உண்டு. அதே மாதிரி தான் எங்களுடைய இந்த வளர்ந்து வர எழுத்தாளர்களுடைய வார்த்தைகளாகட்டும், அவங்களுடைய எழுத்துக்களாகட்டும், அதையும் அவங்க வந்து கவனித்து அதையும் வந்து அவங்க குறிப்பெடுத்து நான் அது மூலமா நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதுங்கிறது ஒரு பெருந்தன்மையான விஷயம்தான். அவங்க சொன்ன அந்த சன் தொலைக்காட்சியில ஒருத்தர் பேசின அந்த நிகழ்வை கூட வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்போ எல்லாத்தையும் அவங்க எந்த அளவுக்கு கூர்ந்து கவனிக்கிறாங்க அப்படிங்கிறது இது மூலமா தெரியுது. அதை எடுத்து நம்மகிட்டயும் சொன்னாங்க, இந்த மாதிரி பொருளுக்கு தான் வந்து எல்லாரும் நேசிக்கிறாங்க, மக்களை வந்து யாருமே வந்து நேசிக்கிறது இல்லை. அது வந்து ஒரு பொருளுக்கு கொடுக்கிற மதிப்பை வந்து மக்களுக்கு கொடுக்கல. பொருள் வந்து நேசிக்கப்படுகிறது, மக்கள் வந்து பயன்படுத்தப்படுகிறார்கள் மனிதர்கள் வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே போல இன்னைக்கு எண்ணற்ற கருத்துக்கள் எப்படியும் பகிர்ந்திருப்பாங்க. நான் கேட்டது வந்து அந்த கடைசி 15 நிமிடங்கள் தான். இந்த 15 ஐயா நீங்க பேசுறது கேட்கலங்க ஐயா. சரிங்க. ஏதோ மறுபடியும் ஏதோ இப்ப பிரச்சனை போல. கேக்குதுங்க ஐயா, பேசுங்க ஐயா. அதாம்மா, நீங்க அந்த சன் தொலைக்காட்சியில இருந்து எடுத்து சொன்ன அந்த வாசகங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமா இருந்தது. அது அந்த பெரியவர் வந்து பெரியவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பொருட்களை நேசிக்கிறாங்க, ஆனா மனிதர்களை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது ரொம்ப இந்திய காலத்துல ரொம்ப முக்கியம். எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு இதாக தான் அது இருக்குது. ஆனா எல்லாரையும் சொல்ல, ஒரு சில பேர் வந்து இன்னும் வந்து மனிதர்களை தான் முக்கியத்துவம் கொடுத்து பண்றாங்க. அதே மாதிரி வந்து அன்றைக்கான வேலையை அன்றைக்கே முடித்து விட வேண்டும், நாளைக்குங்கிறத தள்ளிப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதையும் சொல்றாங்க. ஒரு நிமிட தாமதம் கூட வந்து நம்மளுடைய செயல்களை வந்து தவறுதலா மாத்திவிடும் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கள் எல்லாமே வந்து இன்றைக்கு அற்புதமா இருந்துச்சு. உங்களை உரை வந்து எப்போதுமே வந்து தெளிவா இருக்கும். அதே போல வந்து அது வாசிப்பதை போல, புத்தகங்களை வாசிப்பதை போல எப்படி மனதில் பதியுமோ அதே போல் கேட்பதும் மனதில் பதிந்து விடும். அந்த அளவுக்கு உங்கள் உரை இருக்கும். இன்றைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. மிக்க நன்றிகள் அம்மா. நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. மிக்க நன்றிங்க காசி ஆறுமுகம் சார். ரொம்ப அழகா 15 நிமிடம் வந்தாலும் முழுசா எல்லாத்தையும் கவனிச்சு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. மனிதர்களை வந்து பயன்படுத்துறாங்க, பொருட்களை வந்து நேசிக்கிறாங்க இப்போ அப்படின்னு சொல்லி அம்மா அதை வந்து எடுத்துக்கிட்டு சொன்னதுக்கு மிக்க மிக்க நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம் இசைக்கு ஐயா, நீங்க பேசலாம். இசைக்கு ஐயா. இசைக்கு ஐயா இருக்கீங்களா? கீழே கேட்கும் தளத்திலிருந்து யாராவது தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். இல்லைன்னா நம்ம விந்திய கௌரி அம்மாவுடைய சிறப்புரைக்கு போயிடலாம். பவளமணி அம்மா வராங்க. பவளமணி அம்மா, நீங்க பேசலாமா? அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விந்தியா அம்மா பேசுனது ரொம்ப அருமையா இருந்தது. அவங்க
உங்கள் திருக்குறளாகட்டும் திருமந்திர வகுப்புக்கு போவேன் நான். அங்கேயும் நல்லா பளிச்சுன்னு நல்லா அழகாக திருமணத்தை விளக்கி சொல்லுவாங்க. அவங்க குரலே ஒரு மாதிரி நல்லா ஒரு பிசிறு இல்லாமல் அழகாக ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க, நல்ல நல்ல விஷயங்கள்லாம். அதே மாதிரி அருள் சேவியர் சாரும் அது மாதிரி அதை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம கேட்டு உணர்ந்து உள்வாங்கிக்கிட்டு எல்லாருமே அதை உள்வாங்கி நல்லா எடுத்துக்கிட்டோம். ரொம்ப நன்றிம்மா, எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. வணக்கம். ஐயா பேசுங்க. எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் என்பான் ஐயன் திருவள்ளுவர். அதுபோல் இன்று காலை துவக்கம் முதல் இம்மட்டும் இந்த நிகழ்வுகளை நன்றாக உற்று நோக்க முடிந்தது. அருமையாக அம்மா அவர்கள் பேசிய அனைத்து கருத்துக்களும் அதாக சொல்லியிருந்தார்கள். அக்கால கவிஞர் முதல் இக்கால கவிஞர் வரை 3 மதங்களில் உள்ள கருத்துக்கள், அதுபோல் வள்ளலார் குறித்த கருத்துக்கள், இவற்றை விட அருமையாக நன்னறியிலே செய்ய வேண்டியது செய்யக்கூடாது, நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே என்ற ஔவையாரின் கருத்துக்கள், உலக நீதி உலகநாதனுடைய கருத்துக்கள், இவற்றை எல்லாம் செய்மெடுக்க முடிந்தது. ஆனால் அருமையான நிகழ்வு. இதற்கு நானும் கேட்கும் பேறு பெற்றேன் என்ற நிலையிலே உள்ளபடியே மகிழ்வு. அதுபோல் எடுத்தல், தொடித்தல், முடித்தல் என்ற முறையிலே பேச்சின் முக்கூறுகளையும் ஒருங்கே இணைத்து அழகாக பேசியிருந்த அம்மையாருக்கு என்னுடைய பாராட்டுகளும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த 480வது நிகழ்ச்சியை கண்டுகளித்தேன் என்ற மன நிறைவில் விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. உங்களுடைய அன்பான கருத்துக்களுக்கும் வாழ்த்துக்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. ராஜி, உங்களுக்கு நான் இன்வைட் பண்ணியிருக்கேன், நீங்க அக்செப்ட் இன்விடேஷன் கொடுத்து கலந்துக்கலாம். விந்திய கௌரி அம்மா, உங்களுடைய ஏற்புரைக்கு பேர். சரித்திரம் படைப்போம் தளத்தில் இணைந்துள்ள அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம வாழ்க்கையில் நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து படிப்போம், நல்ல வார்த்தைகளை வாழ்க்கையாக மாற்றிப்போம், இயற்கையை நம்ம ரசிப்போம். ஒவ்வொரு பருவத்திலும் பெற்றோர்னா குழந்தைகளுக்கு நல்ல வழிகாட்டிகளாக இருக்கணும், ஆசிரியர் மாணாக்கருக்கு நல்ல வழிகாட்டிகளாக இருக்கணும், பாட்டி தாத்தாவாக இருந்தால் பேரன் பேத்திகளுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கணும், உலகத்துக்கே நாம் நல்ல மனிதர்களாக இருக்கணும். முயற்சி செய்தால் நம்மளால் முடியும், பயிற்சி மிக மிக அவசியம். இப்பிறப்பு உயர்ந்த பிறப்பு, மனிதனாக பிறந்த நாம் மகத்துவமான மேன்மையான வாழ்வு வாழ்வோம், மற்றவர்களையும் வாழ வைப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி வாய்மொழி கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க விந்தியாமா, மிக்க மிக்க நன்றி. உங்களுடைய அன்பான சிறப்புரைக்கும் ஏற்புரைக்கும் மிக்க நன்றி. இங்கே ரூம் சாட்டில் அன்பு சார், கங்க்ராட்ஸ் விந்தியா மேம், யூஸ்ஃபுல் இன்சைட்ஸ் டு ஃபாலோ அண்ட் இம்ப்ளிமெண்ட் குறிப்பிட்டிருக்காங்க. மிக்க மிக்க நன்றிங்க அன்பு சார். இங்கே பேசும் தளத்தில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட விஜயாம்மா, சேவியர் சார், ராமச்சந்திரன் ஐயா, பவுலமுனியம்மா, காசி அருமம் ஐயா, இசக்கி ஐயா அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. கேட்பாளர் தளத்தில் இருக்கிற வள்ளி, கலாபுரன் சங்கர், பவுலின், சரவணன், கோவிந்த், மாரி, ராஜேந்திரன், அன்பு, கண்ணன், ஆனந்தன், ராஜன், ராஜி, சிவா, கனா ஆகியவருக்கும் மிக்க மிக்க நன்றி. ராமச்சந்திரன் ஐயா ரூம் சாட்டில் தமிழம்மா பேராசிரியர் விந்திய கௌரி அவர்களின் நன்னெறி சொற்பொழிவு சிறப்பு, வாழ்க வளமுடன் குறிப்பிட்டிருக்காங்க. மிக்க மிக்க நன்றிங்க ராமச்சந்திரன் ஐயா. பிரிட்டோ அண்ணா, வேல், வள்ளி மற்றும் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. இதோடு நம் தளத்தை நிறைவு செய்து கொள்வோம். நாளை காலை 6 மணிக்கு மறுபடியும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. மிக்க நன்றி அனைவருக்கும். 5 4 3 2 1 நன்றி.